அன்பார்ந்தவர்களே, நேற்று நாம் யோவான் நற்செய்தியை தொடங்கினோம். அதனுடைய 4வது அதிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தோம். 4வது அதிகாரம் யாரை குறித்துள்ளது? சமாரிய பெண்ணை குறித்துள்ளது. அந்த சமாரிய பெண்ணும் இயேசுவும் பேசிக்கொண்டிருந்ததை தான் நம்ம பார்த்தோம். இந்த பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு ஏற்படுகின்ற இல்லையா, பைபிளில் எப்பவுமே ஒரு 2 மீனிங் இருக்கும். யூடியூப் நீங்கள் கேட்குறவங்களா இருந்தால், எல்லாரோட யூடியூப் கேட்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய பைபிளினுடைய எப்பவுமே நான் சொல்லுவேன், நமக்கு பைபிளில் 2 மீனிங் இருக்குது. உங்களுடைய பைபிளுக்கு சாதாரண ஒரு மீனிங் இருக்குது. மொழி தெரிந்தவர்கள் தமிழ் மொழியில் வாசிக்கும் பொழுதோ, ஆங்கில மொழியில் வாசிக்கும் பொழுதோ, ஹிந்தியிலேயோ மராத்தியிலேயோ எந்த மொழி உங்களுக்கு தெரிஞ்சதோ அந்த பைபிள் உங்களுடைய கையில் இருக்கும். அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், பைபிளில் கண்டிப்பாக புரியும். ஆனால் அது பைபிளினுடைய மேலோட்டமான ஒரு விஷயம்தான். அது புரிஞ்சா பத்தாது. அதற்காக எழுதப்பட்டது அல்ல பைபிள். அதற்கு கீழே ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும். அதுதான் மீட்பின் வரலாறு. ஆண்டவர் ஒரு தொழுநோயாளனை குணப்படுத்தினார், நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்கு கீழே போகிற ஒரு விஷயம் இருக்கும், அதுதான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எழுதினது தூய ஆவியானவருங்க, சாதாரணமானவர் கிடையாது. 3 கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரு, 3 கடவுள் சேர்த்து வச்சிருக்கிறாரு, 3 கடவுள் இன்னைக்கு இந்த பைபிளில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்னா, இட் இஸ் நாட் தட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் பைபிள் வித்தவுட் தட் டீச்சர் who wrote the பைபிள். பைபிள் எழுதின ஆத்தர் நமக்கு டீச் பண்ணால் ஒழிய பைபிள் நமக்கு புரியாது. பைபிள் எழுதின ஆத்தர், இதை எழுதினவர், இதை நமக்கு விளக்கம் சொன்னால் ஒழிய பைபிள் புரியாது. நமக்கு பைபிள் புரிகிற மாதிரி இருக்கு, ஆனால் பைபிளுடைய ஆழங்கள் புரியும் பொழுதுதான் நமக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படும். உடல் மாற்றமோ நோயின் மாற்றமோ ஏற்பட்டால் போதாது, அது செகண்டரி தான். சப்போஸ் உங்களுக்கு ஒரு தென்னந்தோப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென்னந்தோப்பில் நிறைய தேங்காய் காய்ச்சிச்சு இந்த வருஷம். அது என்ன பண்ணுறதுனே தெரியல. 3 மாதம் ஆகும்போது காய்க்கும் இல்லையா, தென்னை மரத்தில் தேங்காய் எடுக்கலாம். ஸோ யூ கேன் ரீப் த கிராப் ஒன்ஸ் இன் 3 months. ஒரு வாட்டி நிறைய காய்ச்சிருச்சு. சாதாரணமாக நீங்கள் விற்றுருவீங்க. ஆனால் அன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆசை, இல்லை இதிலிருந்து நமக்கு எண்ணெய் எடுக்கலாம். கோகோனட் ஆயில் இஸ் நல்ல ஆயில். மற்ற இந்த தேவையில்லாத அந்த ஆயில் இந்த ஆயில் குக்கிங் ஆயில்னு பயன்படுத்தாமல் ஆரோக்கியமான ஆயில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கிடைக்கிற தேங்காவை என்ன பண்ணுவீங்க? ஆயில் எடுக்கணும், என்ன பண்ணுவீங்க? காய வைக்கணும். வெரி குட். விட்டுடுங்க அது வேணும். லீவ் ஓகே. காய வைக்குவீங்க. காய வச்சு அதுக்கு பேர் என்ன? கொப்பரை ஆகிடும். வெரி குட். கொப்பரையை கொண்டு போய் என்ன பண்ணணும்? மில்லில் கொடுத்து ஆட்டணும். ஆட்டும் பொழுது என்ன கிடைக்கும்? எண்ணெய் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் ஒரு லாரி முழுக்க உங்களுடைய இடத்திலிருந்து கிடைக்கிற கொப்பரையை எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆயில் மில்லுக்கு போகிறீங்க, செக்கு எண்ணெய் ஆட்டுறதுக்காக கொண்டு போகிறீங்க. கொண்டு போகும் பொழுது உங்களை பார்த்து வழியில் ஒருத்தங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கே போகிறீங்க? உங்களுடைய பதில் என்ன? என்ன கேட்கல, எண்ணெய் ஆட்டி எடுக்க போகிறோம் இல்லையா? இதுதானே சொல்லுவீங்க. யாராவது இதில் இருக்கிறவங்க நான் புண்ணாக்கு வாங்க போகிறேன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா எண்ணெய் செக்கில் இந்த எண்ணெய் எடுக்கும்பொழுது மிச்சம் அந்த தேங்காய் கொப்பரையிலிருந்து கிடைக்கிறது என்ன? புண்ணாக்கு. நீங்கள் கொப்பரையை எடுத்துகிட்டு போகும் பொழுது உங்களை பார்க்குறவங்க கேட்பாங்க, எங்கே போகிறீங்க? பதில் என்ன? எண்ணெயை எடுக்க போகிறேன். ஆனால் எண்ணெயினுடைய பை ப்ராடக்ட், எண்ணெய் எடுக்கும் பொழுது கொப்பரையினுடைய பை ப்ராடக்ட் என்ன? புண்ணாக்கு. யாருமே சொல்ல மாட்டோம் புண்ணாக்கு வாங்க போகிறோம். எல்லாரும் சொல்லுவோம் என்ன? த மெயின் ப்ராடக்ட், நாட் த பை ப்ராடக்ட். மெயின் ப்ராடக்ட் தான் சொல்லுவோம், பை ப்ராடக்டை சொல்ல மாட்டோம். நம்ம நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இன்னைக்கு தியானத்துக்கு இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்க, இயேசு உங்களை கூப்பிட்டுருக்கிறார். எண்ணெய் எடுக்க வந்திருக்கிறீங்களா? சொல்லுங்க. புண்ணாக்கு வாங்க வந்திருக்கிறீங்களா? எண்ணெயை வாங்க வந்தா நல்லது. ஆனால் சாதாரணமாக நம்ம எப்பவுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வரும்பொழுதும் புண்ணாக்கு வாங்க வரும், தியானங்களுக்கு வரும்பொழுது புண்ணாக்கு வாங்க வரும், ஒரு பாவ சங்கீர்த்தனுக்கு போகும்போது புண்ணாக்கு வாங்க போகிறோம். எஸ்ஸில் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எண்ணெய் ஆட்டுங்க, எண்ணெய் எடுக்கிறதுக்காக போங்க. புண்ணாக்கு பை ப்ராடக்ட் தானாக கிடைக்கும். உங்களுடைய உடம்புக்கு தேவையானது பை ப்ராடக்ட் தானாக கிடைக்கும்.
நல்ல பாவ சங்கீதனம் செய்யுங்க, திருப்பலியில் முழுசாக ஒப்பு கொடுங்க, பங்கெடுங்க, நற்கரணை வாங்குங்க, கல்யாணங்கள் தானாக நடக்கும், நோய்கள் தானாக நீங்கும், வேலை தானாக கிடைக்கும். இதெல்லாமே புண்ணாக்கு. பிசாசு உங்கள் முன்னால் புண்ணாக்க காமிச்சு எண்ணெயை மறக்க செய்யுது. எண்ணெயை மறக்க செய்து கிறிஸ்தவர்கள் தேடி வர வேண்டியது எண்ணெயை. பைபிளில் நீங்கள் தேட வேண்டியது எண்ணெயை. அதனுடைய பை ப்ராடக்ட் அது கிடைக்கும், நீங்கள் கேட்கவே வேண்டாம். திருமண தடை நீங்கும், குழந்தை பிறக்கும், குழந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தானாக படிப்பாங்க, குடும்பத்தில் நல்லது நடக்கும், பொருளாதார உயர்வு ஏற்படும். அதனால தான் திரும்ப 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 அடிச்சு சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ஈஸிங்க உங்களுக்கு. சாதாரணமாக இப்போ நான் சக்கியனுடைய கதை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸி, சமாரிய பெண்ணுடைய கதை சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, தொழுநோயாளர் ஆண்டவர் குணப்படுத்திட்டான்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. அப்படி ஈஸியாக 3 நாள் எவ்வளோ நாள் தான் இப்படி உங்களுக்கு தியானங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறது? அதனால தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த பைபிளை கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா 3 நாளில் நான் போயிடுவேன், ஆனால் உங்கள் கூட இருக்கிற பைபிள் உங்களுக்கு உதவும். அந்த பைபிள் தான் உங்களுக்கு உதவும். வர்கீஸ் ஃபாதர் உதவவே மாட்டார். அதனால் சகிவ ஆண்டவர் நல்ல விஷயம் தான். அதெல்லாம் அது மேலோட்டமாக எவ்வளோ வருஷம்தான், 60 வயசாகுது 70 வயசாகுது. குழியில் வைக்கிறதுக்கு முன்னாலே அது பைபிள் தெரிஞ்சுக்க வேண்டாம்? குழியில் போகிறதுக்கு முன்னாலே, அது 6 அடி மண்ணுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னாலே அது பைபிள் தெரிஞ்சுக்க வேண்டாம்? தெரிஞ்சுக்கணும். பைபிள் எதற்காக எழுதினவரை பற்றியும் எதற்காக எழுதினார் பற்றியும் எனக்காக எழுதியிருக்கிறான்னு அதில் என்ன மறைச்சு வச்சிருக்கிற மறை பொருள், நம்பிக்கையின் மறை பொருளும் நற்கரணையில் ஆண்டவர் ஃபாதர் சொல்லுவார். நம்பிக்கையின் மறை பொருள் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு அப்பம் தான் தெரியுது, ஆனால் அந்த அப்பத்துக்குள்ள ஆண்டவரை தெரியாது. பார்க்கும்போது சின்ன ஒரு புக்கு தான் உங்களுடைய கையில் இருக்கு, அந்த புக்குக்குள்ள ஆண்டவரை நீங்க கண்டுபிடிக்கணும். மறை பொருள் ஒரு அப்பத்துக்குள்ளேயே தன்னை மறைச்சு வச்சவர், ஒரு புக்குக்குள்ள தன்னை மறைச்சு வச்சிருக்கிறாரு. அந்த மறைச்சு வச்சிருக்கிற விஷயத்தை கண்டுபிடிங்க. நமக்கு புண்ணாக்கு வேண்டாம், நமக்கு வேண்டியது எண்ணெய். எண்ணெய். அதனாலதான் என்னமோ பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எண்ணெய் உருவத்தில். 4 நாள் தியானம் சாதாரணமாக நடத்தும் பொழுது கடைசியில் ஆயில் அனாயிண்டிங் கொடுப்போம். லண்டனில் ரீசெண்டாக ஒரு 10 நாள் தியானத்துக்காக போயிருந்த பொழுது அதில் 4 நாள் உள்ளிருப்பு தியானம் தான் நடத்தணும். அங்கே இது மாதிரி கோயில்களோ இல்லை தியான இல்லங்களோலாம் கிடையாது. ஹோட்டலில் வாடகைக்கு காசு கொடுத்து பெரிய ஒரு செலவு பண்ணி தான் வச்சாங்க. ஒரு ஆள் அதில் பங்கெடுக்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு 24,000 ருபீஸாவது செலவு பண்ணணும் ஒரு ஆளுக்கு. யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய இந்தியன் ருப்பி படி பார்க்கணுன்னா அவங்களுடைய இது பார்க்கணுன்னா 240 பவுண்ட்ஸ், 240, அது 24,000 இல்லை, அதுக்கு மேலே போகும். அவ்வளோ ரூபா செலவு பண்ணி வந்தாங்க. ஒரு 100 பேர்கிட்ட 120 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. அவ்வளோ ஆசையாக வந்தாங்க. தியானத்தினுடைய கடைசி நாள் இந்த எண்ணெய் அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. நான் சொன்ன எல்லாருக்கிட்டையும் கண்ணை மூடுங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, அமைதியாக இருங்க. கும்மாளமான எந்த பாட்டும் போடலை, அமைதியாக பிரதர்கிட்டையும் சொல்லிட்டு பிரதர் சைலண்டாக ஒரு பாட்டு போடுங்க. பிரதர் பாடிக்கிட்டே இருந்தாங்க. கோயில் ரொம்ப ரொம்ப மினிமல் ஒரு வாய்ஸ் தாங்க பாடுது. அபிஷேகம் கொடுத்துக்கிட்டே போகிறோம், எண்ணெயில் கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம். நானும் இன்னொரு ஃபாதர் இருந்தோம். அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆராதனையெல்லாம் முடிஞ்ச பொழுது ஒரு அம்மா கேட்குறாங்க, அதாவது அந்த எண்ணெய் ஒரு தொட்டு அபிஷேகம் தான் செஞ்சோம். அவங்களுக்கு என்ன தெரியுமா ஃபீல் பண்ணுது, ஏன் ஃபாதர் அந்த எண்ணெய் முழுசா ஏன் தலையில கொட்டினாரு? அவங்களுக்கு ஒரு சிலுவை தாங்க போட்டுட்டு போனோம். கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சிலுவை போட்ட போது அவங்களுடைய மேலே அந்த எண்ணெய் டப்பாவே ஊத்துற மாதிரி இருந்துச்சு. அதனால அவங்களுடைய தலையை எப்படி வச்சுட்டாங்க, இப்படி வச்சுட்டாங்க. ஏன்னா இப்படி ஊத்துற மாதிரி இருக்குது அவங்களுக்கு முகத்துல எல்லாம். இப்படி வச்சுக்கிட்டாங்க தலையை. எல்லாம் முடிஞ்சு கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களுக்கு எண்ணெய் ஊத்துல. பக்கத்துல எல்லாம் கேட்டாங்க, இல்லை ஃபாதர் சிலுவை தானே போட்டுட்டு போனாரு. ஆனால் ஒருத்தங்க அனுபவிச்சாங்க, அந்த முழுசா எண்ணெயை ஊத்துற மாதிரி அனுபவிச்சாங்க. நமக்கு தேவை புண்ணாக்கல்ல, நமக்கு தேவை எண்ணெய். We don't want the byproduct, we want the main product. Then you will be அதனுடைய உரிமையாளர். நீங்க உங்களுக்கு மெயின் ப்ராடக்ட் கிடைச்சிச்சுன்னா உங்களுடைய தான், புண்ணாக்குன்றது உங்களுடைய தான், யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. அது அவரே எடுத்துக்கினாலும் ஆயில் மில் எடுக்கலாம், அதுக்கும் காசு கொடுக்கணும். காசு கொடுத்து அவர் எடுத்துப்பாங்க. சில அன்பார்ந்தவர்களை, நமக்கு தேவை எண்ணெய். இவ்வளோ நாள் நம்ம புண்ணாக்குக்காக தேடி வந்திருக்கலாம். அதனால் நான் கஷ்டப்பட்டு இந்த பைபிளை படிங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நேற்று நம்ம இந்த சமாரிய பெண்ணுடைய கதையில் போனோம், உள்ளே போயிட்டு இருந்தோம் இல்லையா? நேற்று கொஞ்சம் மேலோட்டமாக விசுவாசத்தை பற்றி மட்டும் பார்த்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் பேர் கூட அதிகமாக வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் அதனுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகிறேன், உள்ள ஸ்டெப்புக்கு போகிறேன். யோவான் சில 4வது அதிகாரம் மேலோட்டமான செய்தி தான் நாங்கள் இப்போ பார்த்தோம் சமாரிய பெண்கிட்ட. ஆனால் அதில் கீழே போகிற இன்னொரு அழகான ஒரு செய்தி உண்டு. அந்த செய்தி என்னன்னு புரிஞ்சுக்கணும். 4வது அதிகாரம் யோவான் ஜான் 4:19 தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா இவ இயேசுவை பார்த்து சொல்லுவா, நீர் ஒரு இறைவாக்கினர் என்பதை நான் கண்டுகொண்டேன் அப்படின்மா. நீர் ஒரு இறைவாக்கினர் என்பதை கண்டுகொண்டேன்.
ஆனா அதுக்கு முன்னால அந்த கதை என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னால போற கதை அழகா பாத்தீங்கன்னா, தண்ணி முள்ள வரா வருது. கிணத்துக்கிட்ட வரும்பொழுது ஏசு சொல்றாரு, நான் உனக்கு தண்ணியை கொடுக்குறேன் அப்படின்றார். அந்த தண்ணியை குடிச்சா உனக்கு தாகமே இருக்காது அப்படின்னார். அப்படின்னா அந்த தண்ணியை எனக்கு கொடுங்க, இப்படி தூக்கிட்டு வர வேண்டாமே, குடத்தை தூக்கிட்டு வர வேண்டாமே இவன் சொல்றான். அப்ப ஏசு, இது பேருங்க இந்த டாக் எல்லாமே கான்வர்சேஷன் இஸ் ஆன் வாட்டர், தண்ணியை பத்தி பேசுறாங்க. அப்ப ஏசு கிறிஸ்து சொல்றாரு, அப்படின்னா ஹஸ்பண்டை கொண்டு வா அப்படின்றார். அப்ப இவன் சொல்ற, எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்றார். அப்ப ஏசு சொல்றாரு, உனக்கு ஹஸ்பண்ட் இருந்தாங்க. எத்தனை ஹஸ்பண்ட் இருந்தாங்க? 7. நம்ம 2 பேரை சேர்த்துட்டீங்க. உனக்கு 5 ஹஸ்பண்ட் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவன் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்ட்டார். உனக்கு 5 ஹஸ்பண்ட் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவன் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னார். பேசுறது முழுக்க குடத்தை பத்தி, தண்ணியை பத்தி, குடிக்கிற தண்ணியை பத்தி பேசி 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 வந்து ஹஸ்பண்டை கூட்டிட்டு வான்னு சொல்லி 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 வந்த அடுத்த கான்வர்சேஷன் பாருங்களேன். நீர் ஒரு இறைவாக்கினர் என்று நம்புகிறேன் என்று சொன்ன பிறகு அவளுடைய கான்வர்சேஷன் அப்படியே ட்விஸ்ட் ஆகி வேற வழிக்கு போகுது. இந்த ட்ராக்ல போகுது வண்டி. தண்ணி பத்தி பேசுறாங்க, குடிக்கிற தண்ணி பத்தி பேசுறாங்க, குடத்தை எடுத்துட்டு வாங்குறாங்க, ஹஸ்பண்டை பத்தி பேசுறாங்க. ஹஸ்பண்டை பத்தி பேசிட்டு ஹஸ்பண்டை கொண்டு வான்னு சொன்ன பொழுது இல்லை அப்படின்ன பொழுது ஏ சொல்றாரு, 5 ஹஸ்பண்ட் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவன் ஹஸ்பண்ட் இல்லைன்னு. ட்ராக் ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கு இந்த கான்வர்சேஷன். அங்கிருந்து அவன் வேற ட்ராக் கால் எடுத்து வைக்கிறா பாருங்களேன். நீர் ஒரு இறைவாக்கினர் என்று நம்புகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா சொல்றவன்? அவட சொல்ற வார்த்தை, நாங்கள் எங்கு ஆராதிக்க வேண்டும்? எங்க? மலையில் ஆராதிக்க வேண்டுமா, கோயிலில் ஆராதிக்க வேண்டுமா? உண்மையான ஆராதனை எங்க? ஏமா நீ எதை பத்தி நீ பேசிக்கிட்டு இருந்த? தண்ணியை பத்தி பேசிக்கிட்டு இருந்த, ஹஸ்பண்டை பத்தி பேசிக்கிட்டு இருந்த, திடீர்னு எங்கேயோ நுழைஞ்சு போறா பாருங்களேன். அதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசும் பொழுது அந்த விஷயத்திலிருந்து அப்படியே நழுவி போவாங்கல்ல. ஒரு விஷயம் தண்ணியை பத்தி பேசுறாங்க, ஹஸ்பண்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி பேசுற ஒரு விஷயத்துல இருந்து அப்படியே நழுவி போறா பாருங்களேன். ஏன்னா அடுத்த கேள்வி அவளுக்கு பதில் இல்லாததுனால அப்படி போறாலும் நம்ம இவ்வளவு நாள் அதை கவனிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம நல்ல கிறிஸ்தவர்கள் ஒன்றுனா பைபிள் வாசிக்க மாட்டோம். வாசிக்கும் பொழுது கேட்டு 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 கதையானதுனால அந்த ட்விஸ்ட் நமக்கு மனசுல நமக்கு புரியவே மாட்டேங்குது. இங்கிருந்து அவ இப்படி போறது நமக்கு புரியவே மாட்டேங்குது. She was talking about water, she is talking about the husband, suddenly she is talking about adoration, suddenly she is talking about worship. இதுக்கு சம்பந்தமே இல்லையே. சில டைம் நீங்க தியானத்துக்கு வந்துட்டீங்களா, உங்களுடைய பசங்க இப்ப வீட்டில் என்ன பண்ணுவாங்க? நல்ல நம்பிக்கை பார்த்தீங்களா, டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நல்ல நம்பிக்கை இதுதான் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும். நீங்க அன்றாட உங்களுடைய மாஸ்க்கு வரீங்க, 6:30க்கு பூச, 7 மணிக்கு முடியும், 7:30க்கு வீட்டில் இருப்பீங்க, நல்ல பையனுக்கு தெரியும். நீங்க 6:15க்கு வீட்டில் கிளம்புவீங்க, 6:15 வர அப்படியே மும்முரமா படிச்சுக்கிட்டு இருக்க பையன் 6:15க்கு நீங்க அங்கிருந்து கிளம்பி ஒரு 6:20 25 அவனுக்கு தெரியும் அம்மா கோயிலுக்கு போயிருப்பாங்க. உடனே டிவி ஆன் ஆகுது. 7 மணிக்கு இங்கிருந்து கிளம்புவீங்க, 7:15 7:30க்கு நீங்க வந்துருவீங்கன்னு தெரியும். 7 மணிக்கு டிவி ஆஃப் ஆகிடும். உடனே திரும்ப மும்முரமா படிக்கிற மாதிரி இருப்பான். டெய்லி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற பையன் அன்னைக்கு பார்த்து ஃபாதர் வந்து 6:30க்கு ஆரம்பிச்சவர் சீக்கிரமா பூசையை முடிச்சிட்டார். அன்னைக்கின் ஃபாதர் சீக்கிரமா பூசையை முடிச்சிட்டாங்க. பூசையை முடிச்சுட்டு சாதாரணமா 7:30க்கு வீட்டுக்கு போய் சேர்ற அம்மா அன்னைக்கு 7:15க்கே போய் வாசல்ல போய் நிற்கும் பொழுது பார்த்தா பையன் டிவியை பார்த்துட்டு இருக்கிறான். பின்னால் அம்மா வந்தது தெரியல. என்னடா பண்றேன்னு பார்க்கும்பொழுது அம்மா வந்து நிற்கிறாங்க. ஐயோ டிவி ஆஃப் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மாட்டிக்கிட்டேன். உடனே அம்மாவை பார்த்து அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, படிச்சியா, ஹோம்ஒர்க் பண்ணியா, டிவி ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பொழுது அம்மாவை பார்த்து பையன் என்ன தெரியுமா கேள்வி வைப்பான்? அம்மா இன்னைக்கு அந்த சாரியில் நீ ரொம்ப நல்லா இருக்கிறம்மா. நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நீ ஏன் படிக்கலை, நீ ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல? அம்மா இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கிறம்மா. நான் என்ன கேட்டேன்? குடிக்கிற தண்ணியை பற்றி நான் பேசுகிறேன், ஹஸ்பண்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ 5 பேர் கூட வாழ்ந்து இப்போ இருக்கிற ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லும்பொழுது நீ பார்த்து ஆராதனை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிற. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ நமக்கு தோணும், இவ இந்த பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நழுவறதுக்காக இதை பற்றி பேசுகிறா. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நழுவறதுக்காக பேசல. இயேசு இங்கு பேசுவது எதை பற்றி தெரியுமா? 5 கணவர்களை பற்றி அல்ல, 5 கடவுள்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். இயேசு இந்த சமாரிய பெண்ணிடம், நீ தண்ணீர் கேட்டால் நான் உனக்கு தண்ணீர் தருவேன், உலகத்தினுடைய தாகம் உனக்கு இருக்காது, அங்கே இங்கே நீ அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறே, பல கடவுள் கிட்ட போற, பல கடவுள் கிட்ட போற, எங்கெங்கயோ போற, உனக்கு தாகம் மாற மாட்டேங்குது இல்லையா? நான் தரும் தண்ணீரை குடிக்கும் பொழுது உனக்கு உலகத்தினுடைய தாகம் இருக்காதுன்னு
இயேசுவை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? கடவுள் கணவன்களை பற்றி அல்லங்க, கடவுள்களை பற்றி பேசுறாரு. பேசுவது யாரிடம்? சமாரிய பெண்ணிடம். சமாரிய பெண்ணிடம். இந்த விஷயம் உங்களுக்கு புரியணும்னா you have to go back to Old Testament. 2 அரசர்கள், 2 Kings 17வது அதிகாரம் 24வது திருவசனம். 2 அரசர்கள் 17வது அதிகாரம் 24வது திருவசனம். பாபிலோன், கூத்தா, அவ்வா, ஆமாத்து, ஜெபர்வைம், 5 இடங்கள்ங்க. 5 இடங்களுடைய பேரு. ஓகே. ஆகியவற்றினின்று நல்லா கவனிங்க. அசீரிய மன்னன் ஆள்களை கொண்டு வந்து இஸ்ராயேல் மக்களுக்கு பதிலாக சமாரியா நகர்களில் குடியேற்றினான். அவர்கள் சமாரியாவை உரிமையாக கொண்டு அதன் நகர்களில் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் அங்கு வாழத் தொடங்கிய பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கவில்லை. எனவே ஆண்டவர் அவர்கள் நடுவே சிங்கங்களையும் ஏவிவிட அவை அவர்களுக்கு சிலரை கொன்றும் போட்டன. எனவே அசீரிய மன்னனுக்கு இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது: நாட்டினின்று அப்புறப்படுத்தி சமாரியா நகர்களில் நீர் குடியேற்றிய இந்த மக்களுக்கு, நல்லா கவனிச்சிங்களா, அந்நாட்டு கடவுளை, என் நாட்டு கடவுளை, இஸ்ராயேல் நாட்டு கடவுளை, கடவுள்களை அல்ல, கடவுளை, ஒரு கடவுளை வழிபடும் முறை தெரியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. நான் கொஞ்சம் வரலாறுக்கு போறேன், ஹிஸ்டரிக்கு போறேன். கொஞ்சம் பைபிளுடைய வரலாறு கொஞ்சம் கவனிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இந்த இஸ்ராயேல் மக்களுக்கு ஒரு நாடு ஆண்டவர் கொடுத்தார். கானான் நாடு, பாலஸ்தீனா நாடு, பாலும் தேனும் ஒழுகும் கானான் நாடு. இந்த நாட்டை நேற்று நான் மூணா பிரிச்சேன். என்ன மேல என்ன இருக்கு? மேல என்ன இருக்கு? பாலஸ்தீனம். மொத்தம் மேப்புக்கு பேரு பாலஸ்தீனம். மேல என்ன இருக்கு? எங்க யாரும் சொன்னாங்க? கலிலேயா. ரெண்டாவது என்ன இருக்கு? சமாரியா. மூணாவது என்ன இருக்கு? யூதேயா. யூதேனுடைய ஒரு பாயிண்ட் ஜெருசலேம் இஸ் a capital. கலிலேயா, சமாரியா, யூதேயா ஒரு கேபிட்டல் பாயிண்ட் தான் ஜெருசலேம். இதுதான் இந்த மேப்பை நீங்க மறந்துடக்கூடாது. இவ்வளோ பெரிய பாலஸ்தீனா அப்படின்ற ஒரு நாடு ஒரு மன்னர் தான் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தார். இஸ்ராயேல் மக்களுடைய, நல்லா கவனிங்க, யார் கரெக்டான பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இஸ்ராயேல் மக்களுடைய முதல் அரசர் யார்? சவுல் என்பது மிக மிக தவறான பதில். யாரு? ஆண்டவர் என்பது மிக மிக சரியான பதில். பிரைஸ் தி லார்ட். இஸ்ராயேல் மக்களுடைய முதல் அரசன் ஆண்டவர். மனித கடவுள், மனித அரசர்கள் அல்ல. Lord was their king. God was their king. அவங்களால பார்க்க முடியல அந்த அரசனை பார்க்க முடியாதனால சுத்தி பார்க்கும்போது மற்ற நாடுகளில் பார்க்க முடிகிற மனித அரசர்கள் உண்டு. மனித அரசர்கள் அந்த நாட்டுக்குண்டு, இந்த நாட்டுக்குண்டு, எங்களை சுத்தி இருக்கிற நாட்டுக்கு மனித அரசர்கள் உண்டு. எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அரசன் வேண்டும் என்று முறையிட்டார்கள். அதற்கு காரணம் இருக்கு. அதனுடைய காரணம் ஜட்ஜஸ்னுடைய கடைசி சாப்டர்ல இருக்கு. பிறகு போய் வாசிச்சு பாருங்க. அது நீதி தலைவர்களுடைய புத்தகத்தினுடைய நீதி தலைவர்கள் எல்லாமே கேடு கட்டவனாங்களா இருந்தாங்க. கடைசியில் இந்த சாம்சன் எல்லாருமே மோசமானவங்களா இருந்தாங்க. அவங்க வழியா நடந்த ஒரு தீமை, ஒரு ரேப், அதனுடைய விளைவு தான் அந்த மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு லேவி குலத்தை சார்ந்தவனுடைய மனைவியை தப்பான விதத்தில் பயன்படுத்தினால காலையில் எழுந்து பார்க்கும்பொழுது அந்த லேவியன், அந்த குரு குலத்தை இருக்கிற அந்த அவருக்கு தாங்க முடியல. அப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவார்? மனைவியை 12 துண்டா வெட்டி இந்த 12 கோத்திரங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் போட்டுருவார். இதனுடைய சாபம் நீங்க எல்லாம் அனுபவிக்க போறீங்கன்னு சொல்லி
ஒரு ரேப் நடந்த பொழுது அதற்கு விளைவு இந்த மனுஷன் எடுத்தது 12 துண்டா மனைவியை வெட்டி, இறந்து போன மனைவியை வெட்டி 12 இடங்களை கொண்டு போய் போட்டார் கோத்திரங்களுக்கு. அப்ப இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இவ்வளவு ஒரு பெரிய ஒரு தீமை இஸ்ரவேலே நடந்தது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதனால எங்களுக்கு கண்ணால் தெரிந்த ஒரு அரசன் வேண்டும். We need a king for ourselves who will ask for us, who will fight for us. எங்களுக்கு ஒரு நீதி வழங்கும் ஒரு ராஜா வேணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படிதாங்க சவுல் அப்படின்ற ஒரு அரசன் சாமுவேல் வழியா வராரு. சாமுவேல் கிட்ட போய் ஆண்டவர் கிட்ட போய் ஆண்டவர் வந்து சாவுல வந்து அரசனா ஆக்குறாரு. the first king is God. Saul is a second king. ஹியூமன் கிங்ல வேணா அவர் ஃபர்ஸ்டா இருக்கலாம். அப்புறம் சவுல் வந்தாரு, தாவீது வந்தாரு, சாலமன் வந்தாரு, சாலமனுடைய பிள்ளைகள் வந்தாங்க. இப்படிதான் போச்சு. ஆனா அதற்கு பிறகு அவர்கள் அடிமையா போனாங்க. எல்லாருடைய வீடுகளும் அடிமையா மாறிடுச்சு. இஸ்ராயேல் ஜனமே அடிமையா மாறிடுச்சு. அதனாலதான் இயேசு வந்த பொழுது ரோமியர்களுடைய அடிமையா இருந்த இஸ்ராயேல் மக்களுக்கு திரும்பவும் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ன தெரியுமா? விண் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, கேட்கல, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. ஆண்டவரே உமது ஆட்சி வருக. Jesus taught the people to pray that God's kingdom become again. மனிதர்கள் எல்லாமே அரசராக வாழ்ந்து ஆட்சி செய்து இஸ்ராயேல் மக்கள் அடிமையா தான் போனாங்க. That's why Jesus taught the prayer again. May your kingdom come, O Lord. அதான் கிறிஸ்து அரசர் திருவிழா போன வாரம் கொண்டாடணும். நம்மளுடைய வீடுகள் எல்லாம் எழுதி வச்சிருப்போம், கிறிஸ்துவே வீட்டினுடைய அரசர். ஆண்டவர் தான் அங்க முதல் அரசர் மக்களுக்கு, இஸ்ராயேல் மக்களுக்கு. அந்த ஆண்டவர் அவங்க தூக்கி போட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில தூக்கி போட்ட போது அடிமையா மாறினாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறதுக்காக தான் இயேசு வந்தார். நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில மீண்டும் அரசராக மாற வேண்டியது இயேசு கிறிஸ்து. ஓகே, இப்போ சாவுலுக்கு அடுத்தது அடுத்த ராஜா தாவீதுக்கு அடுத்தது அடுத்த ராஜா சாலமோனுக்கு அடுத்த ராஜா யெரொபெயாம். யாரு? பக்கத்து வீட்டுக்கார பேரெல்லாம் சொல்லக்கூடாது, கரெக்டா சொல்லுங்க. யாரு? யெரொபெயாம். ஒரு அரசன் தானா? 2 பேரா? அது எப்படி ஒரு நாட்டுக்கு 2 அரசர்? 2 அரசர் தானா? அது பார்த்தீங்களா? இப்போ தெரியாதுன்றாங்க. ஒன்னான்னு கேட்ட போது ஒன்னா இருக்கு, அது அதிகமாக இருக்கும். இந்த வரலாறுலாம் பிரிச்சேர்க்கையில் பின்னால போட்டிருக்கு. உங்களுடைய பைபிளில் பிரிச்சேர்க்கை அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று பின்னால் ஒரு பேஜில் இருக்கு. அந்த பிரிச்சேர்க்கைகளில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த அரசன் இருக்கும். அதான் நீங்க சொன்ன சாவுல், தாவீது, சாலமனுக்கு பிறகு நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா அரசு 2ஆ போயிடு, கிழிஞ்சிரும். நார்தர்ன் இஸ்ராயேல், சதர்ன் இஸ்ராயேல், நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம், வடக்கு தெற்கு. வடக்குல 12 10 கோத்திரங்கள், தெற்குல 2 கோத்திரங்கள், யூதாவும் பெஞ்சமின். மேல 10 கோத்திரங்கள். இதை யார் அரசாழ்வார்? சாலமனை பிடிக்காத அந்த நாட்டில் இருந்த ஒருவன், தட் இஸ் நீங்க சொன்ன பேர் யெரொபெயாம். பிரைஸ் தி லார்ட். ஜெரொபெயாம். அவர் சாலமனுடைய பையன் கிடையாது. சாலமனுடைய பையன் ரெஹோபெயாம். அவர் ஆட்சி செய்யறது எங்க? கீழே 2 இடத்தை. அங்கேதான் கோயில் இருக்கு. நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒரு நாடு இன்னைக்கு 2ஆ பிரிஞ்சிடுச்சு. மேல 10 பேரு, கீழே 2 பேரு. அண்ணன் தம்பிங்க 12 பேர் பிரிஞ்சிட்டானுங்க. மேல 10, கீழே 2. கீழே தான் என்ன இருக்கு? கோயில் இருக்கு, எருசலேம் கோயில். அப்ப யூதா பென்யமீன் கோத்திரங்கள் கீழே. இதனுடைய அரசர் சாலமனுடைய பையன். மேல 10 கோத்திரங்களுடைய அரசன் சாலமனுடைய விரோதி ஜெரொபெயாம். நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா கவனிங்க, மேலே இருக்கிறவங்க வருஷத்துல ஒரு தடவையாவது கண்டிப்பா எங்க போன உங்களுக்கு எருசலேம் கோயிலுக்கு போய் ஆகணும். யூதர்கள் குறிப்பா அவங்களுடைய 3 திருவிழாக்கள், ஃபீஸ்ட் ஆஃப் தி 10 கூடார திருவிழா, ஃபீஸ்ட் ஆஃப் தி பெந்தகோஸ்ட் திருவிழா, இன்னொரு திருவிழா ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ்ஓவர். இந்த 3 விஷயங்களுக்கு எருசலேம் கோயிலுக்கு வந்து ஆகணும் யூதர்கள்.
அப்போ மேலே இருக்கிற யூதர்கள் கீழே கோயிலுக்கு வந்தே ஆக வேண்டும். கீழே கோயிலுக்கு வரும் பொழுது நல்ல கவனிங்களேன், கீழே கோயிலுக்கு வரும் பொழுது இந்த மக்களுக்கு இவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து ஜெரோவாம் அப்படின்ற ஒரு அரசரை தூக்கி போட்டு நாங்க சாலமனுடைய பையனுடைய அரசாட்சியிலே இருந்துக்கிறோம்னு சொல்லா இந்த அரசு திரும்ப ஒன்னாயிடும். பொறாம பிடிச்ச இந்த ராஜா என்ன தெரியுமா பண்ணாரு? மேலே 2 இடங்கள்ல விக்கிரக ஆராதனைக்கான காளை குட்டிகளை வைத்து ஆராதிக்க வச்சார். இவங்க 2 பேரையும், இந்த 10 கோத்திரங்களை 2 இடங்கள்ல ஆராதிக்க வச்சாரு. எனது பெரிய இடம் இல்லையா, அதனால உங்களுக்கு இங்கிருந்து வேளாங்கண்ணி வர போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இங்கே ஒரு வேளாங்கண்ணி ஆரம்பிச்சிடலாம். இங்கிருந்து தமிழ்நாடு வர போக முடியாது. அப்ப திடீர்னு இங்கே ஒரு குட்டி வேளாங்கண்ணி ஆரம்பிச்சா நம்ம இங்கே போய் முடிச்சிடுவோம் நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம். இவன் இந்த சூழ்ச்சி செஞ்சு என்ன பண்ணானா, கீழே ஜெருசலேமுக்கு போகாம இருக்க மேலே 2 இடங்கள்ல காளைக்குட்டியை வச்சுட்டு உங்களை எகிப்திலிருந்து மீட்டு வந்த கடவுள் இந்த கடவுள்கள் அப்படின்னு சொல்லி மக்களை இந்த ஆராதனைக்கு திருப்பிட்டான். யாரு? ஜெரோபாம் அப்படின்ற அரசன். விக்கிர ஆராதனைக்குள்ள போனாங்க யாரு? இஸ்ராயேல் மக்கள். இதனால அவங்களுடைய வாழ்க்கையில் அடிப்பட்ட அடிதாங்க ஃபர்ஸ்ட் கேப்டிவிட்டி. அவங்களுக்கு அவங்களுடைய நாடு கடத்தப்படுகிறது. எங்கிருந்து? வாழ்ந்த வீட்டிலிருந்து, வாழ்ந்த நாட்டிலிருந்து. முதல் கட்டளையை மீறிய பொழுது, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர கயிறுகளோ நாட்களோ நேரங்களோ ஜாதிகளோ தேசங்களோ கிழமைகளோ அமாவாசையோ பௌர்ணமியோ உன்னுடைய கடவுளாக இருக்கக்கூடாது. ஜாதகங்களோ ஜோசியங்களோ உன்னுடைய கடவுளாக இருக்கக்கூடாது. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். மீறும் பொழுது நடக்கிற அடி பாருங்களேன். அசீரிய மன்னன், நல்லா கவனிங்க, அசீரிய மன்னன் இந்த மேல 10 கோத்திரங்களை அடிமையாக்கி அசீரியாவுக்கு கொண்டு போறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவருடைய செல்ல பிள்ளைகள் அடிமையாக போகிறார்கள். எங்க? அசீரியாவுக்கு. இனி இஸ்ராயேல் மக்கள் வாழ்ந்த இந்த நாட்டில் அசீரிய மன்னன் இப்ப என்ன பண்றான்? 5 ஊர்களில் இருந்து வெவ்வேறு இடங்களில் இருந்து இஸ்ராயேல் இடத்துல வந்து சமாரியா அப்படின்ற இடத்துல வந்து தங்க வைக்கிறான். இப்ப அந்த 5 மக்கள் வரும்போது சும்மா வருவாங்களா? அந்த 5 கடவுளோட வராங்க. புரிஞ்சுதா? அந்த 5 கடவுளோட வராங்க. 5 கடவுளோட வந்து இஸ்ராயேல் கடவுள் ஆராதித்துக் கொண்டிருந்த இடத்தில், இஸ்ராயேல் மக்கள் வாழ்ந்த இடத்தில் 5 இன மக்களும் 5 கடவுள்களும். இதை இயேசு எங்க திரும்பவும் கொண்டு வராரு? சமாரிய பொண்ணுடைய கதையில கொண்டு வராரு. அம்மா, உனக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள். அம்மா, உனக்கு 5 கடவுள்கள் இருந்தார்கள். சமாரியா என்னும் நாட்டில் 5 கடவுள்கள் இருந்த வரலாறு இப்போ பைபிள்ல நீங்க வாசிச்சீங்க. அதுதான் சொல்றார். So it is not about water, mere drinking water. It is not just Jesus is confronting a woman, a girl, but Jesus is confronting a disciple. கிறிஸ்துவை நம்பும் ஒரு கிறிஸ்தவனை கிறிஸ்தவனை இயேசு கன்ஃபரன்ட் பண்றாரு. எத்தனை கடவுள்கள்? அந்த பொண்ணுக்காவது 5 கடவுள்கள் தான் இருந்தது. இன்னைக்கு நமக்கு எத்தனை கடவுள்கள்? ஆமா, தியரியில. பிராக்டிக்கல் எத்தனை கடவுள்கள்? பொறாமை கடவுள், கோபம் கடவுள், பணம் கடவுள், பதவி ஆசை கடவுள், வெறுமை கடவுள், சோகங்கள் கடவுள், சோர்வு கடவுள், சோம்பேறி கடவுள், சாப்பாட்டு கடவுள் இல்லையா, நகை கடவுள், புடவை கடவுள், ஜீன்ஸ் ஷர்ட் கடவுள், டி ஷர்ட் கடவுள், துணி கடவுள், ஷாப்பிங் கடவுள், இனிப்பு கடவுள். எதற்காக வாழ்கிறோமோ, எதை உங்களை வழி நடத்துகிறதோ அதுதான் உங்களுடைய கடவுள் என்றால், எது இன்னைக்கு உங்களை வழி நடத்துகிறது? சிலவங்களுக்கு வழி நடத்துறது தெரியுமா? பாச கடவுள், ரொம்ப பாசம். அதனால உங்களுடைய பையனோ உங்களுடைய பொண்ணோ எங்கிருந்தாவது ஏதாவது ஒரு பொண்ணையோ பையனையோ எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. அந்த கல்யாணத்துல எல்லாம் போய் நிற்பீங்க. காலையில் ஒரு விதத்தில் கல்யாணம் நடக்கும், மத்தியானம் இன்னொரு விதத்தில் கல்யாணம் நடக்கும். எல்லா கல்யாணத்துக்கும் நீங்க போவீங்க, எல்லாத்துக்கும் ஒத்துப்பீங்க, எல்லாத்தையுமே தலையாடுவீங்க. ஏன்னா என் பையன் ஃபாதர், விட்டு கொடுக்க முடியாது ஃபாதர். காலையில் டெம்பிள்லையும் நடக்கும், சாயங்காலம் சர்ச்சிலையும் நடக்கும். எல்லாத்துக்கும் தலையாடிப்போம். எதிர்த்து பேச உங்களால முடியல, முடியாதுன்னு சொல்லுங்க. பையனா இருந்துட்டு போறான், பையனோட சேர்ந்து நீங்களும் நரகத்துக்கு போக ரெடியா? பொண்ணோட சேர்ந்து நரகத்துக்கு போக ரெடியா? பையன் தப்பு செய்யும் போதும் திருத்தல, தப்புக்கு இணையா கூட்டா போய் நிக்கிறோம். சில கல்யாணங்கள் எல்லாம் போய் நின்று உறுத்தவே மாட்டேங்குது. ஒரே கடவுளை ஆராதிக்க வேண்டிய நாம்
ஆண்டவர் அவகிட்ட சொல்றது, அம்மா உனக்கு 5 கணவர்கள் இருந்தாங்க, 5 கடவுள்கள் இருந்தாங்க, ஆனால் இப்பொழுது இல்லது அது உன்னுடைய கணவன் கிடையாது, கடவுள் கிடையாது. நீ எந்த கணவனை கொண்டு வர போற, எந்த கடவுளை கொண்டு வர போற? இந்த தண்ணிக்கு தீராத தண்ணியை நான் உனக்கு தருவேன், தாகம் தீர்க்கிற தண்ணியை தருவேன், தூய் ஆவியானவரை நான் உனக்கு தருவேன். ஆனால் தூய் ஆவியானவர் உனக்கு தர நீ தூய்மையா இருக்கணும் அப்படின்ற. திஸ் இஸ் த அண்டர்லைன். கீழே போற நற்செய்தி. 4வது அதிகாரம் நம்ம மேலே என்னன்னு பார்த்துட்டோம். கீழே போறது சரியான ஆராதனை மட்டுமே சரியான விடுதலையை தரும். சரியான ஆராதனை மட்டுமே சரியான விடுதலை தரும். நோயிலிருந்து கட்டுகளிலிருந்து விடுதலை ஆண்டவர் கண்டிப்பா தருவார். ஆனால் சரியான ஆராதனை செலுத்துகிறீர்களா? The right worship will give the right deliverance. The right worship. ஒரு முறை தியான மையத்துக்கு வந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தையோட தான் வந்தாங்க. 2.25 வயசு. டாக்டர் கிட்ட கொண்டு போன போது டாக்டர் சொல்லிட்டாங்க, அந்த குழந்தைய ஹீல் பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அவன் எப்படி நடப்பானா, இப்படி தான் நடப்பான். இப்படி நடக்க மாட்டான். நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து அந்த குழந்தை இப்படி டிப்டோ வாக்கிங் தான் அவனுக்கு. அவனால் இப்படி நடக்க முடியாது. டாக்டர் கிட்ட கொண்டு போனபோது டாக்டர் என்ன சொன்னாங்க, அந்த குழந்தைக்கு இந்த காலில் எலும்பு கொஞ்சம் வளர்ந்து இருக்குது, அதை உடைக்கணும், ஆப்ரேஷன் பண்ணி உடைச்சா அந்த பையன் இப்படி நடப்பான் அப்படின்னாங்க. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டல் தான் இருந்துச்சு. அந்த வேதனை அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியும். அதனால சொல்லிட்டாங்க, ஐயோ வேண்டாப்பா, இன்னும் என்னுடைய குழந்தைய கொண்டு ஆப்ரேஷன் கொடுக்க என்னால் முடியாது. 2.25 வயசு குழந்தை, இது ஆப்ரேஷன் பண்ணால் அதுக்கு என்ன வழி, அது எப்படி துடிக்கணும்னு எனக்கு தெரியும், அதனால நாங்கள் தியானத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி தியானத்து மையத்துக்கு வந்தாங்க. அப்படி அலாவூர்ல 4 நாள் உள்ளிருப்பு தியானத்துக்கு தங்கி தியானம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தியானத்தினுடைய டாக்ல they come to know, ஐயோ என்னுடைய குழந்தைக்கு ஜாதகம் எழுதி வச்சிருக்கிறேனே நானு. ஜாதகம் எழுதுவது பாவம். ஒரு கிறிஸ்தவன் ஒரு கத்தோலிக்கன் எழுதக்கூடாது. கத்தோலிக்க திருச்சபையில திருமுழுக்கு பெற்ற இந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதி வச்சிருக்கிறாங்க. எழுதுனது அப்பா அம்மா கிடையாது, பாட்டி எழுதும் போது இவங்க விட்டுட்டாங்க, போனா போது ஏதோ எழுதிட்டு போறாங்க அப்படின்னு. இவங்க எதுவுமே கண்டுக்கல. these children, இந்த 2 பசங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேருமே இந்த ஜாதகத்தில் நம்பல. ஆனா அம்மா எழுதின பொழுது, அதாவது இந்த குழந்தையோட பாட்டி எழுதின போது போனா போது எழுதிட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. they did not care. so it was a silent permission. நான் எழுதல, ஆனா என் அம்மா எழுதுறாங்க, நோன்னு சொல்லியிருக்கணும், அது என்னுடைய குழந்தை தானே. ஆனா அந்த தியானத்தில் புரிஞ்சது, ஜாதகம் எழுதி வச்சிருக்கிற எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கிற. 2 பேருமே முடிவு பண்ணாங்க பாவம் செஞ்சிருக்கிறதுக்கு முன்னால. சண்டே தியானம் தொடங்குது, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தியானம் முடியும். டியூஸ்டே தான் பாவ சங்கீர்த்தனம். மண்டே கிளாஸ் டைம்ல வெளியே வந்த பொழுது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ரூமுக்கு போன பொழுது வீட்டுக்கு போறோம், ஜாதகத்தை கிழிச்சு போடுறோம். அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஜாதகத்தை கிழிச்சு போடுறோம். இந்த ஜாதகத்தால் என்னுடைய குழந்தைக்கு எந்த நன்மையும் நடக்காது. அப்ப எது வந்தாலும் நான் ஜாதகத்தை தான் பார்க்க போவேன். முதல் கட்டளை மீறுவது பாருங்க. 2 பேருமே முடிவெடுத்தாங்க, குழந்தைக்கு அந்த குழந்தையோட ஜாதகத்தை கிழிச்சு போடுவோம். டியூஸ்டே 2 பேருமே நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செஞ்சு முடிச்சாங்க. செஞ்சு முடிச்சுட்டு இந்த பையன் வந்து அப்பாவுடைய கையில தான் இருந்தான். சுத்தி விளையாடிக்கிட்டே இருந்தனால மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம்னு சொல்லி அந்த பையனை வந்து கையில தான் பிடிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த பையன் எகிரிக்கிட்டே இருக்க. 2.25 வயசு குழந்தை எப்படி அடக்கி வைக்கிறது? he wanted to play. என்ன விடுங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே பாவ சங்கீதம் முடிச்ச பிறகுங்க இவன் எகிரிக்கிட்டே இருக்கிறான். என்ன தெரியுமா பண்ணாங்க? சரி பையன் விளையாடட்டுமேன்னு சொல்லி அவனை இறக்கி விட்டாங்க. இவனே சொன்ன சாட்சியம், for the first time என்னுடைய குழந்தை மற்ற குழந்தைங்க நடக்கிற மாதிரி லாவூர் மண்ணில் அப்படி நடந்தான் ஃபாதர். அந்த பையன் என்னுடைய பையன். ஆப்ரேஷன் வேணும்னாங்க, எலும்பை உடைக்கணும்னாங்க, ஜாதகத்தை கிழிச்சு போட முடிவெடுத்து நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்த பொழுது அந்த பாவ சங்கீர்த்தனம் என்னுடைய குழந்தைக்கு விடுதலை தந்தது ஃபாதர். அந்த குழந்தையோட அப்பா வந்து சாட்சியம் சொல்லிட்டு போனான், கண்ணீரோட சாட்சியம் சொல்லிட்டு போனான். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய கடவுள் யார்? 5 கடவுள்கள் உனக்கு இருக்கிறாங்க. இப்பொழுது இருப்பவன் உன் கடவுள் இல்லை. அதனாலதான் அந்த கான்வர்சேஷன் பாருங்களேன், அந்த சமாரிய பெண் கிட்ட இருப்போம் கான்வர்சேஷன் அப்படியே மெதுவா எங்கே போகுது? ஆராதனைக்கு போகுது. ஆராதிப்பது எங்கே அப்படின்னு அந்த கான்வர்சேஷனுக்கு போகுது. they talking about water, drinking water, they talking about husband. இப்படிப்பட்ட பேச்சு அப்படியே பாருங்களேன் ஆராதனைக்கு போகுது. அப்ப இயேசு உண்மையாவே அங்கே பேசி கொண்டிருந்தது என்ன? ஆராதனையை பற்றி. சரியான ஆராதனை சரியான விடுதல்களை தரும். praise the lord. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே வந்து பார்வோன் கிட்ட இருந்த மக்களை எனக்கு அனுப்புங்க, என்னுடைய பிள்ளைகளை அனுப்புங்க. ஆண்டவர் சொல்றாரு பிள்ளைகளை அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அங்கே சொல்லும்போது சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இவர்களை ஆராதிப்பதற்கு, கடவுளை ஆராதிப்பதற்கு அவர்களை விட்டுக் கொடு அப்படின்னு தான் சொல்றாரு. கடவுளை ஆராதிப்பதற்கு விட்டுக் கொடு. கேட்கிற கேள்வி, அவங்களை விடுதலையிலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்குன்னு சொல்லல. இந்த மக்கள் அவர்களுடைய கடவுளை ஆராதிப்பதற்கு அவங்களுக்கு விடுதலை செய். Free them so that they will go and they will worship their Lord.
விட்டு கொடு. ஆனா பார்வோன் கடினமா 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 விட்டு கொடுக்காம இருந்தான். The right worship will give right deliverances. Praise the Lord. சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த தூய்மை இல்லாம ஆராதனைக்குள்ள நீங்க நுழையக்கூடாது. தூய்மை இல்லாம ஆராதனை செய்ய முடியாது. அது ஆராதனை அல்ல. வெறுப்பை வச்சுக்கிட்டு, கோபத்தை வச்சுக்கிட்டு, பழி வாங்குற எண்ணத்தை வச்சுக்கிட்டு, எல்லா விதமான கோபத்தை வச்சுக்கிட்டு, மாமியார் மேல கோபம், மருமகள் மேல கோபம், அது மதிக்கிறது கிடையாது. ஹஸ்பண்ட் மதிக்கிறது இல்லை, மனைவியை மதிக்கிறது இல்லை, குடும்பத்தை மதிக்கிறது இல்லை, கட்டின பொண்டாட்டியை மதிக்கிறது இல்லை, கட்டின புருஷனை மதிக்கிறது இல்லை, பசங்களை கவனிக்கிறது இல்லை, பசங்களை விசுவாசத்தில் வளர்க்கறது இல்லை. தூய்மை இல்லாம எப்படிங்க உங்களுக்கு சரியான ஒரு ஆராதனைக்கு வர முடியும்? அவங்கள பத்தி இவங்கள பத்தி பொறாம, இவங்கள பத்தி அவங்கள பத்தி புரளி, அவங்கள பத்தி இவங்கள பத்தி புரணி, இவ்வளவு நாக்கால பேசிக்கிட்டு இந்த நாக்கால எப்படிங்க நீங்க நற்கனை வாங்குவீங்க? எந்த தூய்மை இல்லாம how can you come for a worship and how can you ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் எப்படி உங்களால மனசுல நினைக்க முடியும்? ஆண்டவர் ஆசீர்வதிச்சாலும் அந்த ஆசீர்வாதம் வந்து சேராது. ஸோ ரைட் வர்ஷிப்க்கு ரைட் அந்த தூய்மை வேணும், ரைட் டிஸ்பொசிஷன் வேணும். சரியான ஆராதனைக்கு சரியான டிஸ்பொசிஷன் வேணும், அந்த தூய்மை வேணும். ஆண்டவர் வந்தது இந்த தூய்மையை தருவதற்காக தான். இயேசு வந்தது கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்காகவோ, குழந்தை தருவதற்காகவோ, வேலை வாங்கி வந்து தருவதற்காகவோ அல்ல. அது புண்ணாக்கு, அது பை ப்ராடக்ட். இயேசு வந்தது உன்னை தூய்மைப்படுத்த அப்படின்னா ஆண்டவருடைய அடிமை, ஆண்டவருடைய மகனாக மகளாக. பாவம் செய்பவன் பாவத்திற்கு அடிமை என்று யோவான் 8:32 சொல்லுது. பாவம் செய்பவன் பாவத்தினுடைய அடிமையாக இருக்கும் உன்னை மகனாக மகளாக மாற்ற இயேசு வந்தார். தூய்மைப்படுத்த இயேசு வந்தார். வேற எதற்காகவும் இயேசு வரவில்லை. இயேசு வந்தது மகனாக மகளாக மாற்றுவதற்கு. மகனாக மகளாக மாறும் பொழுது மற்றதெல்லாம் உன்னுடைய உரிமை. மற்றது உரிமை. நீங்க கேட்க கூட வேண்டாம் பைபிள் சொல்லுது. கேட்கவே வேண்டாம், வாய் திறந்து கேட்கவே வேண்டாம். தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று தந்தைக்கு தெரியும். மற்ற யார் என்று சொல்லுது. நீங்க கேட்க வேண்டாம். நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே உன்னுடைய விண்ணக தந்தைக்கு உன்னுடைய தேவை என்னது என்று தெரியும். He knows. He is a very loving father, merciful and forgiving father. அப்பாவுக்கு தெரியும் பொண்ணுக்கு என்ன வேணும்னு, அப்பாவுக்கு தெரியும் பையனுக்கு என்ன வேணும்னு, அப்பாவுக்கு தெரியும் குழந்தைக்கு என்ன வேணும்னு. ஆனால் நீங்கள் அப்பாவுடைய பையனா அப்பாவுடைய பொண்ணா இருக்கிறீங்களான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இல்ல ஊதாரியா இருக்கிறீங்களா மட்டும் யோசிச்சு பாருங்க. If you are in the right place, if you are in the right disposition, blessings are yours. கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு வந்தது blessings கொடுக்க அல்ல. இயேசு வந்தது நிலை வாழ்வை கொடுக்க. இயேசு வந்தது blessings கொடுக்க அல்ல. இயேசு கிட்ட பிசினஸ் பண்ணாதீங்க. இயேசு வந்தது நிலை வாழ்வை கொடுக்க, மகனாக மகளாக மாற்ற. அதற்கு தடையாக இருப்பது பாவங்கள். அதை தூய்மைப்படுத்த வந்தார். எத்தனை பாவங்கள் இருக்கு? எத்தனை பாவங்கள் லிஸ்ட் போடுங்க பார்க்கலாம். எத்தனை பாவங்கள் இருக்கு நமக்கு? என்ன விதத்துல எல்லாம் பாவங்கள் இருக்கு? எத்தனை பாவங்கள் இருக்கு? அற்ப பாவம், சாவான பாவம், 2 பாவம். அப்புறம் அசாதாரண பாவம், சாவான பாவம் சொல்லிட்டாங்க. அப்புறம் தலையான பாவங்கள் 7. ஓகே, 2 + 7 9. ஓகே, அப்புறம் எத்தனை பாவங்கள் இருக்கு? ஜென்ம பாவம், கர்ம பாவம். ஓகே, அப்போ 11 2 13. கட்டளை 10. அப்ப 13 + 10 23. எத்தனை பாவங்கள்? கடவுளுக்கு எதிராக செய்யற அனைத்தும் பாவங்கள். ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்து எத்தனை பாவங்களிலிருந்து மீட்க வந்தார்? அனைத்து பாவங்களிலிருந்து மீட்க வந்தார். எத்தனை? என்ன? ஆமாம், நம்ம செய்கிறது எல்லாத்தையும் அப்படியே கழுவி மோட்சத்துக்கு அப்படியே கொண்டு போயிடுவார். நம்மளும் செஞ்சுக்கிட்டே இருப்போம், அவரும் கழுவிட்டே இருப்பார். இயேசு எத்தனை பாவங்களிலிருந்து மீட்க வந்தார்? ஒரே பாவமா? எத்தனை பாவம்? எத்தனை பாவம்? யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 29வது வசனம். John 1:29. Jesus came to this world to save you from how many sins? மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே, உலகின் பாவங்களை என்ன இருக்கு உங்க பைபிள்ல? தப்பா வாசிக்காதீங்க. பைபிள் என்ன இருக்குது வாசிங்க. உலகின் பாவத்தை போக்குபவர். இட் இஸ் சிங்குலர், இட் இஸ் நாட் ப்ளூரல்.
ஒரே ஒரு பாவம்தான், ஒரே ஒரு பாவம்தான். தந்தையை புறம் தள்ளுவதுதான் பாவம். ரிஜெக்டிங் த ஃபாதர் இஸ் சின். அப்பாவினுடைய பிள்ளையாக இல்லாமல் நீங்கள் எதை சொன்னாலும், அப்போ இவ்வளவு பாவங்கள் இருக்கே ஃபாதர், நாங்க போய் ஒரு 10 பாவமாவது பாவ சங்கீதத்தில் சொல்றோமே, those are manifestations of the one sin. எனக்கு அம்மாவை பிடிக்கல அப்படின்னா அம்மா சொல்றது பிடிக்காது, அம்மாவுக்கு எதிராக பேசுவேன், அம்மாவுக்கு எதிராக யோசிப்பேன், அம்மாவுக்கு எதிராக செய்வேன். எனக்கு ஹஸ்பண்டை பிடிக்கல அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு எதிராக பேசுவேன், ஹஸ்பண்டுக்கு எதிராக செய்வேன், ஹஸ்பண்டுக்கு எதிராக யோசிப்பேன். எனக்கு வைஃபை பிடிக்கல அப்படின்னா அவங்க எனக்கு நல்லதே செஞ்சாலும் நல்லதே நினைச்சாலும் ஐ டோன்ட் லவ் மை வைஃப், ஐ டோன்ட் லவ் மை ஹஸ்பண்ட். எனக்கு அவரை பிடிக்கல, அதனால அவங்க செய்யறது எல்லாமே அவங்களுக்கு எதிராக தான் நான் செய்வேன். நல்ல சாம்பார் வச்சு கொடுப்பாங்க, வச்சிருக்குது பாரு அப்படின்னு, நல்ல ரசம் வச்சு கொடுப்பாங்க, இருந்தாலும் பிடிக்காது. ஏன்? ஏன்னா உனக்கு வைஃபை பிடிக்கல. அப்பாவை பிடிக்காம போறதாங்க ஒரே ஒரு பாவம். ஜீசஸ் கேம் டு சேவ் யூ ஃப்ரம் ஒன் சின். திருமுழுக்கு யோவான் சொல்றார், உலகத்தின் பாவத்தில் இருந்து மீட்க வந்தவர். பாவத்தில் இருந்து. Rejecting the father is sin. When you reject the father, உன்னுடைய செயல்கள், உன்னுடைய சொற்கள், உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமே மாறும். அதான் 1008 பாவங்களை கொண்டு வருகிறது. இயேசு வந்தது ஒரு பாவத்தை போக்கதான். அந்த பாவம் ரெக்கன்சைல் பண்ணிட்டார் வச்சுக்கோங்களேன், தந்தையை இல்ல பிள்ளைகளை தந்தையோடு சேர்த்து வச்சிட்டார்னா அந்த பிள்ளைகளுடைய சொல்லு சரியாவும், செயல் சரியாவும், சிந்தனை சரியாவும். உங்களை அப்பா கூட சேர்க்க தாங்க வந்தார். அப்பா கூட சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுடைய சொல், செயல், சிந்தனை எல்லாம் அப்பாவை போல மாறும். உலகத்தின் பாவத்தை போக்க வந்தவர். இனி பாவத்தை போக்கணும்னா என்ன பண்ணணும்? உள்ள ஏதாவது கொடுக்கணும். சாக்கடை கழுவணும், என்ன பண்ணணும்? தண்ணியை ஓடணும். தண்ணி ஓட்டினாதான் சாக்கடை வெளியே வரும். இயேசு ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தை கொடுத்தாரு. அதான் ஜான் 1:33. யோவான் செய்தி 1வது அதிகாரம் 33வது திருவசனம். இவர் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர். தூய ஆவி இறங்கி யார் மீது வருகிறதோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுக்க வந்தவர். Praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. நல்லா கவனிங்க. யோவான் செய்தி 1:29 என்ன சொன்னாரு? பாவத்தை போக்க வந்தார். யோவான் 1:31 தூய ஆவியை கொடுக்க வந்தார். உன்னை கொடுக்க வந்தார், உன்னை எடுத்து போட்டார். ஒரு கிஃப்ட், அந்த கிஃப்டினுடைய கான்சிக்வன்ஸ் அப்படின்றது பாவத்தை கழுவினார். தூய ஆவியை தந்தார், பாவத்தை எடுத்தார். பாவம் என்றால் என்ன? தந்தையிடம் இருந்து விலகுவது, தந்தையிடமிருந்து விலகுவது. தந்தை விட்டு விலகுவது தான் பாவம் என்றால், தந்தையோடு இணைவது தான் மீட்பு. Rejecting the father is sin, accepting the father is salvation. What is sin? Sin is rejecting the father. What is salvation? Accepting the father. Hello, 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 praise the Lord. புரியுதுங்களா? Sin is equal to rejecting the father. Salvation is equal to accepting the father. Why did Jesus come? Jesus came to save you. Jesus came to save you. Salvation கொடுக்க வந்தார். Salvation எப்படி கொடுத்தாரு? தூய ஆவியை கொடுத்தாரு, பாவத்தை எடுத்து போட்டார். பாவம்னா என்ன? அப்பாவை விட்டு பிரிவது. உங்களுக்கு என்னைக்காவது தூய ஆவி வச்சிருக்கீங்களா? வாங்கியிருக்கீங்களா? இருக்குதா கொஞ்சமாவது, நெஞ்சமாவது? தூய ஆவி. ரட்சிக்கப்பட்டீர்களா? மீட்கப்பட்டீர்களா? எப்போ? அப்பாடா, அந்த அறிவாவது இருக்குது, நல்லது. ஏன்னா வீட்டில் யாராவது வந்து கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்டீர்களா? தெரியலையே. மீட்கப்பட்டீர்களா? நாளைக்கு தான். சபையார் கேட்கும்போது புரியல. மீட்கப்பட்டீர்களா, ரட்சிக்கப்பட்டீர்களா, மேலே பார்த்து வானத்தை பார்த்து நிற்போம், கண்ணை உருட்டிக்கிட்டு இருப்போம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டோம்ன்ற அந்த அறிவு இல்லை, அந்த சென்ஸ் இல்லை. இஃப் யூ ஆர் அ பேப்டைஸ்ட் கிறிஸ்டியன், யூ ஆர் சேவ்டு. அப்போ பேப்டிஸ்டில் உங்களுக்கு என்ன கிடைச்சது? தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் கிடைச்ச போது நீங்கள் யாரா மாறினீங்கன்னு திருச்சபை உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. வாட் டிட் யூ பிகம்? கடவுளுடைய மகன், மகள். பார்த்தீங்களா? ஸோ அப்போ யோவான் நற்செய்தியில் வந்தது பாருங்க, திருச்சபை எவ்வளோ அழகாக பேப்டிஸ்டில் கொண்டு வருது பாருங்க. அது
ஸோ தூய ஆவியை பெற்ற பொழுது நீங்கள் கடவுளுடைய மகனாக மகளாக மாறினீர்கள். தூய ஆவியை தந்து தூய்மைப்படுத்தி பாவத்திலிருந்து உங்களை கழுவ வந்தார் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வர வேண்டும், தேவா வல்லமை. அப்ப வானம் திறந்து வந்த தூய ஆவியானவர் தூய்மைப்படுத்தினாரு. முடியலங்க, 1வது அதிகாரம் தான் முடிஞ்சது. 2வது அதிகாரத்துக்குள்ள நுழையிறோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏன்னா மாதாவை பற்றி இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய போப்பாண்டவர் என்னமோ சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளுடைய பிரிவினை சகோதரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், எப்படி தானே சொல்லிட்டு இருந்தோம், உங்களுக்கு தான் புரியல, நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணிட்டீங்க, இப்பெல்லாம் திருத்திட்டீங்கன்னு. போப்பாண்டவர் இந்த டிகாஸ்ட்ரி வழியாக கொடுத்த ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அந்த ஒரு டாக்குமெண்ட்டு இட் இஸ் அவைலபிள் இன் கூகுள். தயவு செய்து வாசிச்சு பாருங்க. வெறும் ஒரு 26 பேஜ் தாங்க, வெறும் ஒரு 26 பேஜ். மாதாவை அவ்வளோ அழகா, ஐயோ அது நான் வாசிச்சு பார்த்தேங்க. அந்த வாசிச்சுட்டு ஐ ரியலி லவ்ட். அந்த திருச்சபை மாதாவுக்கு கொடுத்துருக்கிற உண்மையான பொசிஷன் என்னன்னு போப்பாண்டவர் கிடையாது, அந்த மெஜிஸ்டீரியம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், போதனை அதிகாரம் உள்ள அந்த மெஜிஸ்டீரியம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. திருச்சபையில் மாதா யாருன்னு புரிஞ்சுக்கோங்கன்றாங்க. அவ்வளோ அழகாக அதை எதையுமே இவங்க வாயை திறந்து சொல்லவே இல்லை. போப்பாண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு புரியணும்னா நம்ம 2வது அதிகாரத்துக்குள்ளே வரும். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் உள்ள நுழையும் பொழுது கானாவூர் திருமணம். கானாவூர் திருமணத்தில் இயேசு என்ன பண்ணுறாரு? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுறார். திராட்சை ரசமாக மாற்றுவதற்கு இயேசு எதை பயன்படுத்துகிறார்? அங்கே என்ன ஜாரெல்லாம் இருக்குது? கற்சாடிகள் இருக்கு. எத்தனை கற்சாடிகள் இருக்கு? 6 கற்சாடிகள் இருக்கு. இந்த 6 கற்சாடிகள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றதுன்னு பைபிளில் யோவான் நற்செய்தியாளர் சொல்லியிருக்கிறாரு. எதற்காக? எவ்ரி வேர்ட் இன் த பைபிள் இஸ் இம்பார்ட்டன்ட். எவ்ரி வேர்டு. அது ஆளுடைய பேராக இருக்கலாம், இடத்தினுடைய பேராக இருக்கலாம், இல்லை நம்பராக இருக்கலாம். 6 கற்சாடிகள். அப்போ 6ல் என்னமோ இருக்குது. கற்சாடிகள் எதற்காக பயன்படுத்தப்படும் கற்சாடிகள்? தூய்மை சடங்குக்கு. நல்லா கவனிக்கணும், தூய்மை சடங்குக்கு. நம்ம இப்பதாங்க முடிச்சோம் யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்தில். இயேசு வந்தது ஒரு தூய்மை சடங்குக்கு. பாவம் கழுவி தூய ஆவியானவரை தந்து மகனாக மகளாக மாற்ற வந்தார். இயேசு வந்ததே இதற்காக தான். லட்சியம் மாறிடக்கூடாதுங்க, புண்ணாக்குக்கு போயிடக்கூடாது. என்னை மட்டும் யோசிங்க. Jesus came to make you son and daughter of God. That is, he came to give you eternal life. நிலை வாழ்வை தரதான் வந்தார். பாவம் கழுவி தூய ஆவியானவரை தந்து தூய்மைப்படுத்தி மகனாக மகளாக மாற்ற வந்தார். அது அப்படியே 2வது அதிகாரத்தில் கொண்டு வராரு. தூய்மை சடங்குக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த 6 கற்சாடிகள். அங்கே ஆல்ரெடி பைபிள் ரொம்ப கிளியரா இருக்கு. வைன் காலி ஆகி போச்சு. வைன் காலி ஆகி போயிடுச்சுன்னா இந்த வைனை ஊற்றி வச்சிருந்த பாத்திரங்கள் எங்கே போச்சு? வைனை கண்டிப்பாக எதுலையாவது யூஸ் பண்ணிருக்கணும் இல்லையா? கற்சாடிகள், தூய்மை சடங்குக்கு கற்சாடிகள் அப்படின்னா சில வீடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா இன்னைக்கும் வாசல்ல தண்ணி வச்சிருப்பாங்க. சடங்குக்காக நீங்க கழுவிட்டு வரணும் அப்படின்வாங்க. இல்லை நம்மளுடைய இந்து சகோதரர்களுடைய வீட்டுக்கெல்லாம் போகும் பொழுது சில வீட்டில் வச்சிருப்பாங்க தண்ணி. நீ அப்போ காலெல்லாம் கழுவிட்டு தான் உள்ளே போவாங்க. சடங்குக்காக, வேற எதுக்காக கிடையாது, சடங்குக்காக கழுவிட்டு தான் போகணும். நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்களுடைய கோயிலுக்குள்ளே போகும் பொழுது கையெல்லாம் கழுவிட்டு அவங்களுடைய சடங்கு அது கண்டிப்பாக கழுவணும். அவங்களுடைய உடல் உறுப்புகளெல்லாம் கழுவிட்டு தான் உள்ளே போகணும். சடங்கு. நம்மளுடைய கோயிலுக்குள்ளேயும் போகும் பொழுது அங்கே தண்ணி வச்சிருப்பாங்க. தீர்த்தளி. இட் இஸ் ரிமைண்டிங் ஆஃப் யூர் பேப்டிசமல் வாட்டர். அதுக்காக தான் வச்சிருக்காங்க. சும்மா தொட்டு தடவுறதுக்காக கிடையாது. அது
அதுக்குள்ளே போகும்போது திருமுழுக்கு பெற்ற நான் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். அதுக்காக தான் அது சடங்குக்காக. திருப்பள்ளியில் ஃபாதர் இங்கே கை கழுவுறார், குளிக்காமல் வந்ததுனால கிடையாது. நீங்கள் நினச்சிக்காதீங்க ஃபாதர் குளிக்காமல் வந்திருக்காரு நான் கை கழுவுறாரு அதனால் கை கழுவி வச்சுருக்காங்க. நோ, அது ரிச்சுவல் வாஷிங். அப்போ அது இது எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போது தூய்மை சடங்குக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த கற்சாடிகள்னா இது வீட்டுக்கு உள்ளே இருக்குமா வீட்டுக்கு வெளியே இருந்திருக்கணுமா? வெளியே இருந்திருக்கணும். அப்போ உள்ளே வரவங்க கை கால் கழுவுறதுக்காக வச்சிருந்த கற்சாடிகள் அது வெளியே இருக்குது, உள்ளே கிடையாது. உள்ள ஆல்ரெடி வைன் காலியான பாத்திரங்கள் இருந்திருக்கணும். யூத மதத்தில், யூத கலாச்சாரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே அன்னைக்கு அப்பா அம்மா என்ன ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா, இவளுடைய கல்யாணத்தில் வரவங்களுக்கு எல்லாருக்குமே வைன் கொடுக்கணும். அது கல்யாணம் வந்து இன்னைக்கு நம்மளுடைய கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு நாள் நடக்காது. அது 7 நாள் இல்லை 10 நாள் என்னமோ நடக்கும். அந்த நடக்கும் பொழுது நல்லா கவனிங்க, இன்விடேஷன் போய் வச்சுட்டு வந்துடுவாங்க இல்லையா? அந்த இன்விடேஷன் எடுத்துட்டு வருவாங்க கல்யாணத்துக்கு வரும் பொழுது வாசல்ல ஒருத்தர் இருப்பார். இந்த இன்விடேஷன் காமிக்கும் பொழுது உள்ள போறதுக்காக திருமண உடையை கொடுப்பாங்க, திருமண ஆடை. இது இருந்தாதான் பந்திக்கு போக முடியும். இந்த ஆடை இருந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் முந்தி குடிச்சுக்கலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வெளியே போகும்பொழுது அந்த ஆடையை கொடுத்துட்டு போகணும். இப்போ உங்களுக்கு பைபிளில் இன்னொரு ஓமை ஞாபகம் வரும் இல்லையா? திருமண ஆடை இல்லாமல் உள்ளே வந்தவனை தூக்கி வெளியே போட்டாங்க. திருமண ஆடை இல்லாமல், அப்போ திருமண ஆடை அப்படின்னு எங்கே கிடைக்குது? வெளியே கிடைக்கும். அப்போ எப்போ வந்தாலும் இன்விடேஷனோட வந்தால் இந்த திருமண ஆடை கொடுக்கணும். எப்போ வந்தாலும் உள்ள வைன் ரெடியாக இருக்கணும். 7 நாள் இல்லை 10 நாள் நடக்கிற திருமணம். இந்த சடங்குக்கு அப்போ எவ்வளோ வைன் தயாரித்து வைக்கணும். அப்போ இது ஒரு நாளில் இல்லை ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் நடக்காது. அப்போ ஒரு குழந்தை, ஒரு பெண் உருவான பொழுதே, பிறந்த பொழுதே அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்களாம்? ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு கற்சாடி இல்லை 2 கற்சாடி இந்த மாதிரி வைனை சேமிச்சு வைப்பாங்க. அப்போ இவோ 12 வயசுல 13 வயசுல 14 வயசுல கல்யாணம் நடக்கும் பொழுது, 14 வயசுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், 13 வயசான பொழுது இருந்த கற்சாடியினுடைய வைன் இருக்கும், 12 வயசான போது இருந்த கற்சாடியினுடைய வைன் இருக்கும், 10 வயசான போது இருந்த கற்சாடியினுடைய வைன் இருக்கும். அப்போ அது 4 வருஷம் பழக்கம் இருக்குது. அவ பிறந்த போது இருந்த கற்சாடியினுடைய வைன் இருக்கும். அப்போ அதுக்கு 14 வருஷத்தினுடைய பழக்கம் இருக்கும். நல்லா கவனிங்க. அதனால தான் குடிக்கிறவங்க கேட்குறாங்க பாருங்களேன், என்ன கேட்குறாங்க? சாதாரணமாக நல்ல வைனை முந்தைய நல்ல வைனை, அதாவது நீ பிறந்த போதே இருக்கிற வைன் தான் அந்த முந்திய வைன், அது குடிச்சு நாங்கள்லாம் உண்மத்தரம் ஆன பிறகுதான் இந்த 13 வயசு இல்லை 12 வயசுல உருவான வைனை கொடுப்பனி. ஏன்னா குடிக்கிறது என்னன்னே நமக்கு தெரியாது, ஏன்னா ஃபுல் போதையில் இருப்பாங்க. ஆனால் நீ நல்ல வைனை வச்சிருந்த அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த பழைய வைனை வச்சிருந்த. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ 10, 11, 12, 13, 14 வருஷமா சேமிச்சு வச்சிருந்த அந்த வைன் வச்சிருந்த பாத்திரங்கள் எங்கே போச்சு? அது காலியா இருக்குங்க. But Jesus did not use those jars, இல்ல leather bags, தோற்குடங்களையோ பைக்குடங்களையோ அந்த கற்சாடிகளோ இயேசு பயன்படுத்தாமல், இயேசு தூய்மை சடங்குக்காக பயன்படுத்தப்படும் கற்சாடியை எடுக்கிறார். சோ இங்க இயேசு சொல்ல வர ஒரு விஷயம் இருக்குங்க, யோவான் சொல்லுகிற ஒரு விஷயம் இருக்கு. இது குடிக்கிறவங்களுக்காக எழுதப்பட்ட நற்செய்தி அல்ல, சரக்கு அடிக்கிறவங்களுக்காக எழுதப்பட்ட நற்செய்தி அல்ல, இல்லையா அந்த கவர்மெண்ட் தண்ணி அடிக்கிறவங்களுக்காக எழுதப்பட்ட நற்செய்தி அல்ல. ஏன்னா சிலவங்க எல்லாம் நினைக்கிறாங்க ஆண்டவர் வந்து தொழுநோயாளனை குணப்படுத்திய பொழுது நோயாளிக்கான ஒரு பகுதி பைபிள்ல இருக்குது, கோவப்பட்டார் அப்ப கோவப்படுறதுக்காக பைபிள் ஒரு பகுதி இருக்குது, செத்தவங்களை உயிர்ப்பித்தார் அப்ப செத்தவங்களுக்காக உயிர்ப்பித்த ஒரு பகுதி பைபிள் இருக்குது, குடிகாரங்களாக எங்களுக்காக எந்த பகுதியை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்? ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பகுதி எழுதி வச்சு ஆண்டவர் யோவான் நற்செய்தி வழியாக கானாவூர் திருமணத்தில் எங்களுக்காக சரக்கை சேமித்து செய்து தந்தார். This is not written for that purpose at all. அதற்காக எழுதப்பட்டது கிடையாது. Do not misinterpret the Bible. ஆண்டவர் சரக்கு தான் கொடுத்தார். ஆனா என்ன சரக்குன்றது நான் கடைசியில் சொல்றேன். ஆண்டவர் சரக்கு தான் கொடுத்தார். எந்த சரக்கை கொடுக்க வந்தார் கடைசியில் சொல்றேன். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து ஒரு தூய்மை சடங்குக்காக வந்தார். அந்த தூய்மை சடங்கு நடக்க போறது எங்கே? உண்மையாகவே பாவங்கள் கழுவப்பட்டு தூய ஆவியானவரை தந்து உன்னை மகனாக மகளாக மாற்ற வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நேரம், உண்மையாக உன்னை பாவங்கள் கழுவி, நல்ல கேளுங்க, பாவங்கள் கழுவி
மகனாக மகளாக மாற்றும் தூய ஆவியானவரை இயேசு எங்கு தந்தார்? முழுசா தந்தது எந்த இடத்துல? கல்வாரி மலையில, கல்வாரி சிலுவையில. இதற்காக தான் இயேசு வந்தார். இதுதான் இயேசுவின் நேரம். இதுதான் இயேசுவின் நேரம். பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இந்த நேரத்திற்காக தான் இயேசு வந்தார். இயேசு வந்தது தூய்மை சடங்குக்காக தான் வந்தார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவை கொச்சைப்படுத்தாதீர்கள். இயேசு ஒரு வியாபாரியா மாத்திடாதீங்க. மற்ற ஒரு கடவுளை போல ஒரு கடவுளா இயேசுவை பார்க்காதீங்க. இயேசு வந்ததனுடைய நோக்கமே வேற. இப்படிப்பட்ட ஒரு கடவுளை நீங்க எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. நீங்க செஞ்ச பாவங்களுக்கு தன்னுடைய பாவமாக ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்தவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து வந்தது இந்த நேரத்திற்காக. பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இந்த தூய்மை சடங்குக்காக தான் இயேசு வந்தார். இந்த தூய்மை சடங்குக்காக தான் வந்தார். அப்பதான் மாதா இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, அவங்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. மகனே, அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. மகனே, அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. கல்யாணம் பண்ணவங்க, கல்யாணம் பண்ண அந்த நாள், அந்த வாரம், அந்த மாசம் அவங்களுக்கு இருந்த அந்த ரசம் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ஆன பொழுது தீர்ந்து விட்டது. இன்னைக்கு எத்தனையோ கணவர்கள் மனைவிமார்கள் இங்க இருக்கலாம். ரசம் தீர்ந்து போன கணவர்கள், மனைவிமார்கள். கல்யாணம் பண்ண போது இருந்த அந்த போதை இப்ப இல்ல, மனைவி மேல இல்ல. கல்யாணம் பண்ண போது இருந்த போதை இன்னைக்கு கணவர் மேல இல்ல. குழந்தையை பெத்தெடுக்காது இருந்த பொழுது 1 வருஷம் 2 வருஷம் காத்திருந்தீங்க, 3 வருஷம் காத்திருந்தீங்க ஒரு குழந்தை இல்லாம. அன்னைக்கு குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும்ன்ற ஒரு போதை இருந்துச்சு. கல்யாணம் ஆய் பிறகு குழந்தை பிறந்துச்சு. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு 5 வயசு இருக்கலாம், 10 வயசு இருக்கலாம், 20 வயசு இருக்கலாம். இன்னைக்கு அந்த போதை இல்லை. கடவுள் தந்தார் அப்படின்ற போதை இல்லை. போதை குறைந்து விட்டது. ஒரு தகப்பன் என்ற போதை குறைந்து விட்டது. அதனால தான் இன்னைக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தாய் என்ற போதை குறைஞ்சு விட்டது. அதனால தான் இன்னைக்கு வேற ஏதாவது கணவனுக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சில பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா மேல இருக்கிற போதை போச்சு. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்ற போதை போச்சு. இப்ப அப்பா மேல அம்மா மேல போதை போகுது. அன்னைக்கு தான் நீங்க காதலிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்பாவுக்கு தெரியாத உறவு, அம்மாவுக்கு தெரியாத உறவு. அப்பா படிக்க வைக்கிறாங்க, அம்மா படிக்க வைக்கிறாங்க, படிக்க மாட்டோம். அந்த ஒரு நன்றி கடன் கிடையாது. அப்பா கிட்ட போய் சொல்ல ஆரம்பிக்கிறோம், அம்மாவை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறோம், அடிக்கிறோம், திட்டுறோம், பேக் ஆன்சரிங். ஏன் தெரியுமா? அப்பா மேல இருந்த போதை போச்சு, அம்மா மேல இருந்த போதை போச்சு. நமக்கு எல்லாருக்காக அன்னை மரியாள் இன்னைக்கு ஒரு பரிந்துரை நடத்துறாங்க. மகனே, இவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. அப்போ மாதா கிட்ட இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொன்னாரு? முழுசா சொல்லுங்க. என்ன சொன்னாரு? நேரம் வரவில்லைன்னு சொல்லதுக்கு முன்னால எப்படி கூப்பிட்டாரு? அம்மான்னு கூப்பிடல. என்னன்னு கூப்பிட்டாரு? என்னன்னு கூப்பிட்டாரு? பெண்ணே தான் கூப்பிட்டாரு. இயேசு அம்மான்னு கூப்பிடல. இங்கிலீஷ் பைபிள் நீங்க பாருங்க, உமன் தான் இருக்கும். மலையாள பைபிள் பாருங்க, ஸ்திரீன்னு தான் இருக்கும். நம்மளுடைய முதல் டிரான்ஸ்லேஷன்ல பெண்ணே தான் இருந்துச்சு. கிரீக் பைபிள் பாருங்க, பெண்ணே தான் இருக்கும், ஸ்திரீயே தான் இருக்கும். இயேசு அன்னை மரியாளை பார்த்து கூப்பிட்ட வார்த்தை பெண்ணே, என் நேரம் இன்னும் வரவில்லையே. இதே வார்த்தையை இயேசு பயன்படுத்துற 2வது இடம். பெண்ணே என்ற வார்த்தையை இயேசு 2 தடவை தான் பயன்படுத்துறார். யோவான் நற்செய்தியில 2 இடத்துல தான் பயன்படுத்துறார். ஒன்னு கானாவூர்ல, இன்னொன்னு கல்வாரியில. தூய்மை சடங்குக்காக வந்த இயேசு, நல்லா கவனிங்க, அப்பதான் இது புரியும், ஆழம் புரியும். தூய்மை சடங்குக்காக வந்த இயேசு 2 தடவை தான் பெண்ணே என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். ஒன்னு கானாவில், இன்னொன்னு கல்வாரியில். கல்வாரி என்னும் நேரத்திற்காக தான் நான் வந்தேன். இந்த இடத்துல இயேசு மாதாவை பார்த்து சொல்ற அதே வார்த்தை பெண்ணே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்ப இந்த 2 இடத்துல இந்த பெண்ணே என்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது? தொடக்க நூல் 3:15 இருந்து வருது. தொடக்க நூல் 3:15 பெண்ணே. யோவான் 2:4 பெண்ணே. யோவான் 19வது அதிகாரம் பெண்ணே. Praise the Lord. Praise the Lord. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க.
தொடக்க நூல் 3:15 பெண்ணு, யோவான் 2:4 பெண்ணே, யோவான் 19வது அதிகாரம் பெண்ணே. இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க, அழகான ஒரு ட்விஸ்ட். இதான் அந்த டாக்குமெண்ட்ல நான் வாசிச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ட்விஸ்ட். நம்ம எப்பவுமே மாதாவை அப்படி இப்படின்னு கூப்பிட்றதுனால நமக்கு அது புரியல. ஆனால் திருச்சபை அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? பெண்ணே என்று அழைக்கப்பட்டவள், பெண்ணே என்று அழைக்கப்பட்டவள், பெண்ணே என்று அழைக்கப்பட்டவள். முதல் முறையாக இயேசு கிறிஸ்து பெண்ணை நோக்கி, பெண்ணே இதோ உன் மகன் என்றான். இயேசு தனது சீடனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். ஸோ கல்வாரி மலையில் தாங்க பெண்ணே என்று அழைக்கப்பட்டவள், கானாவில் பெண்ணே என்று அழைக்கப்பட்டவள், கல்வாரியில் பெண்ணே என்று அழைக்கப்பட்டவள் முதல் முறையாக தாயே என்று அழைக்கப்படுகிறாள். A woman is becoming mother. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பெண்ணே என்று அழைக்கப்பட்டவள் தாயே என்று அழைக்கப்படுகிறார். அப்போ மாதா அதுக்கு முன்னால் அம்மாவாகலையா? அம்மாவானாங்க. நல்லா கவனிங்க, யாருக்கு அம்மாவானாங்க? இயேசுவுக்கு. The physical body of Christக்கு அம்மா இருந்தவங்க, அம்மாவா இருந்தவங்க. பாடி ஆஃப் கிரைஸ்ட், நல்லா கவனிங்க, பாடி ஆஃப் கிரைஸ்ட்க்கு அம்மாவா இருந்தவங்க, பெத்லகேமிலே பிறந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்க்கு அம்மாவா இருந்தவங்க. கல்வாரியில இன்னொரு பாடி ஆஃப் கிரைஸ்ட் பிறக்குது. கல்வாரியில பிறக்கிற பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்ன? இயேசு கிறிஸ்து தூய்மையாக்கி உருவாக்கின பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்ன? திருச்சபை. இயேசு தூய்மையாக்க வந்தார். தூய்மையாக்கி 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 உன்னையும் என்னையும் திரு உடலாக மாற்றி திருச்சபையினுடைய அங்கமாக மாற்றுகிறார். You are becoming the member of the body of Christ. This is called the church. அப்ப தூய்மைப்படுத்தி 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 நம்ம என்னவாக மாற்றுகிறார்? திரு உடலாக மாற்றுகிறார். தலையான கிறிஸ்து, உடலான திருச்சபை. தலையான கிறிஸ்து, உடலான திருச்சபை, மிஸ்டிக்கல் பாடி. இயேசுனுடைய மறையுடல், இயேசுனுடைய மறையுடல். பெத்லகேமிலே பிறந்தது இயேசுனுடைய உடல், the body of Christ. அதற்கு தாயாக இருந்தவள் கல்வாரி மலையிலே she is becoming the mother of the spiritual body of Christ. Praise the Lord. Praise the Lord. பெத்லகேமிலே physical body of Christ உடைய மதரா மட்டும் மாறுறவங்க, கல்வாரி மலையிலே ஸ்பிரிச்சுவல் பாடியினுடைய மதரா மாறுறாங்க. இவ்வளவு அழகான ஒரு பொசிஷன் இயேசு கிறிஸ்து மாதாவுக்கு கொடுத்தாரு. மூவர் இறைவன் மாதாவுக்கு கொடுத்திருக்கிறார். She is becoming the member of the church. She is becoming the mother of the church. Praise the Lord. Hallelujah. 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 இது பவுலும் சொல்வார் இல்லையா? வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் ஃபுல்லா. உடல் உறுப்புகள் பலதாக இருந்தாலும் தலையான கிறிஸ்து, உடலாகிய திருச்சபை, the mystical body of Christ. She is becoming the mother of this body of Christ. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்கள் தூயவராக்கப்பட்டு மகனாக மகளாக மாறும் பொழுது, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமாக ஆகும் பொழுது உங்களுக்கு ஏதாவது குறை வருமா? இந்த சரீரத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது குறை வருமா? வருமா? வராது. பிரச்சனை இன்னைக்கு குறை இருக்குன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க இந்த உடலிலிருந்து, இந்த பாடியிலிருந்து வெளியே நிற்கிறீங்க. அதுதான் பாவம். பாடிக்குள்ள வாங்க. நீங்க அனாதை அல்ல, நீங்க தனி ஆள் அல்ல. கை சொல்லுமா நான் கை மட்டும்தான்? இல்லை, இந்த உடலுடைய ஒரு பார்ட் தாங்க கை, இந்த உடலுடைய ஒரு பார்ட் தாங்க கண்ணு, இந்த உடலுடைய ஒரு பார்ட் தாங்க காலு, இந்த உடலுடைய ஒரு பார்ட் தாங்க லிவர் எல்லாமே. அப்போ சரீரத்தினுடைய ஒவ்வொரு பார்ட்டும் சரீரத்தினுடையது என்றால் அந்த சரீரத்துக்கு குறையில்லாத சரீரம் இயேசுனுடைய சரீரம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.
அதுதான் நீங்கள் அந்த கானாவூர் திருமணம்னு இருக்கு இல்லையா, கானாவூர் திருமணத்தினுடைய அடுத்த ஹெட்டிங் என்ன? யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் அடுத்த ஹெட்டிங் என்ன? கேட்கல. கோயிலை, அந்த கோயில் அப்படின்றது என்னன்னு கடைசியில் யோவான் சொல்றாரு. இயேசு தனது உடலாகிய கோயிலை பற்றி பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கோயிலை சுத்தம் செய்கிறாரா? செய்கிறார். ஆனா அந்த கோயில் அப்படின்றத சொல்றாரு, நீங்க இடிங்க, நான் 3 நாள்ல கட்டுறேன் அப்படின்றார். இயேசு தனது உடலாகிய கோயில். அப்ப நல்லா கவனிங்க. கோயில் இஸ் ஈக்குவல் டு இயேசுனுடைய உடல். கோயிலை தூய்மைப்படுத்துகிறார் என்றால் இயேசுனுடைய உடலை தூய்மைப்படுத்துகிறார். என்னுடைய கேள்வி, இயேசுனுடைய உடலில் தீமை இருந்ததா தூய்மைப்படுத்த? நல்லா கவனிங்க. ஹலோ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு கோயிலை தூய்மைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய உடல் தான் கோயில். கோயில் இஸ் ஈக்குவல் டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கோயிலை தூய்மைப்படுத்துகிறார் என்றால் இயேசுனுடைய உடலை தூய்மைப்படுத்துகிறார். ஆமாவா இல்லையா? இயேசுனுடைய உடலில் தீமை இருந்ததா தூய்மைப்படுத்த? இல்லையா? அப்புறம் ஏன் தூய்மைப்படுத்துகிறார்? அப்ப யாரு இயேசுனுடைய உடலை தூய்மைப்படுத்துகிறார் என்றால் இயேசுனுடைய உடல் யாரு? நானும் நீயும். அப்ப இயேசு எதற்காக வந்தார்? தூய்மைப்படுத்த வந்தார். இதுதான் 1வது அதிகாரம், இதாங்க இந்த 2வது அதிகாரம் யோவான் நற்செய்தியில. பாவத்தை தூய்மையாக்கி தூய ஆவியானவரை தந்து மகளாக மாற்ற வந்தார். கானாவூர் திருமணம் தூய்மை சடங்கை செய்து தூய ஆவியானவரை தர வந்தார், பாவங்களை கழுவ வந்தார். இந்த கானாவூர்ல தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறவர், பிறகு அந்த மேல் மாடி அறையில திராட்சை ரசத்தை ரத்தமாக மாற்றி தருவார். தூய்மை சடங்கு. Now the water is becoming wine. Tomorrow the wine will become my blood and I will purify you. தூய்மை சடங்குக்காக வந்தேன். தூய்மை சடங்கு செய்து இயேசுனுடைய சரீரமாக மாற்ற வந்தேன். இயேசுனுடைய சரீரத்தில் நோய் இல்லை, இயேசுனுடைய சரீரத்தில் குறை இல்லை, இயேசுனுடைய சரீரத்தில் ஏழ்மை இல்லை, இயேசுனுடைய சரீரத்தில் பாவம் இல்லை, இயேசுனுடைய சரீரத்தில் வெறுப்பு இல்லை, இயேசுனுடைய சரீரத்தில் பொறாமை இல்லை, வஞ்சகம் இல்லை, பழிவாங்கும் எண்ணம் இல்லை. இதெல்லாம் உனக்கு இருக்குன்னா நீ இயேசுனுடைய சரீரம் அல்ல. இயேசுனுடைய சரீரம் அல்லாமல் இருக்கும் பொழுது எல்லாவித தீங்கும் உன்னை அணுகும். அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாரோ அது உன்னில் நிறைவடையவில்லை. உன்னுடைய ஆராதனை நம்ம தொடங்கின பாயிண்ட்டுக்கு வந்து நான் முடிக்கிறேன். நமக்கு உண்மையான ஆராதனை நடக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வழியா மட்டும்தான் நடக்கும். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி, நானே வழியும். திருப்பலினுடைய ஒவ்வொரு ஜெபமும் முடியும் போது எப்படி தெரியுமா முடியும்? எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக யாரை மன்றாடுகிறோம்? தந்தையை மன்றாடுகிறோம். So the only mediator, நல்லா கவனிங்க, the only mediator between God and human is Jesus Christ alone. நல்லா கவனிங்க, கடவுளுக்கும் மனிதருக்கும் மத்தியில் ஒரு மத்தியஸ்தர் தான் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. வேற மத்தியஸ்தர் இல்ல. அவன் மாதா யாருன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். மாதாவும் திருச்சபையில் ஒரு அங்கமே. இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவளே, இன்னைக்கு பாவம் இல்லாமல் ஆண்டவரோடு இருப்பவளே, பிறப்பிலும் வாழ்விலும் பிறகு இந்த வாழ்க்கைக்கு பிறகும் பாவம் இல்லாத அன்னை மரியாள் திருச்சபையோடு இணைந்து திருச்சபையில் இருந்து திருச்சபைக்காக பரிந்துரை செய்கிறார். நல்லா கவனிங்க, இல்லைன்னா தப்பா புரிஞ்சுப்பீங்க. அன்னை மரியாள் பரிந்துரையாளரா இல்லையா? பரிந்துரையாளர் தான். திருச்சபையில் இருந்து ஒரு அங்கமாக இருந்து திருச்சபையில் இருந்து திருச்சபையோடு இணைந்து திருச்சபைக்காக பரிந்துரை செய்யும் அன்னை மரியாள் என்னைக்குமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. she is in the church, she is for the church, she is interceding for the church. திருச்சபையில் இருந்து, திருச்சபை என்ன? இயேசுனுடைய திருவுடல், தலையான கிறிஸ்து, உடலான திருச்சபை. அதில் அன்னை மரியாளும் ஒரு அங்கமே. she is my family.
கண்ணு கையை பார்த்து ஐயோ இது வேறன்னு சொல்லாது. If you say Mother Mary is no, Mother Maryயால ஜெபிக்க முடியாது, Mother Maryயால பரிந்துரை செய்ய முடியாதுன்னா you must have been out of the family. திருச்சபையில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் திருச்சபைக்காக ஜெபிக்க முடியும். திருச்சபையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் திருச்சபைக்காக ஜெபிக்க முடியும். Praise the Lord. அன்னை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுடைய சரீரமாக இருக்கும் அன்னை மரியாள், சரீரத்தின் பகுதியாக இருக்கும் அன்னை மரியாள், திருவுடலாக இருக்கும் அன்னை மரியாள் திருச்சபையோடு இணைந்து திருச்சபையிலிருந்து திருச்சபைக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறாள். அன்னை மரியாள் மட்டும் கிடையாதுங்க, நீங்க எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை, நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை. We should pray for each other. Stop praying for you. உங்களுக்காக ஜெபிக்கிறத நிறுத்திடுங்க. வேண்டவே வேண்டாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க உங்களுக்காக ஜெபிக்கிறத நிறுத்திடுங்க. நீங்க பிறருக்காக ஜெபிங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சு பாருங்க, உங்களுடைய தேவைகள் எல்லாம் தானா நிறைவேறும், தானா நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தா கண்ணே தொடச்சுக்குமா? அப்படி ஏதாவது டெக்னிக் இருக்குதா? இல்லை. கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தா எது துடைக்கணும்? கை தான் துடைக்கணும். கைக்கு ஒரு வலி வந்தா இன்னொரு கை தான் அமுக்கி விடும். இதே கையால் உங்களால் அமுக்க முடியுமா? எனக்கு தெரியல, ஏதாவது டெக்னிக் இருக்கான்னு. காலுக்கு வலி வந்துச்சுன்னா கையால் தான் அமுக்க முடியும். இதான் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது திருவசனம். 1 Timothy 2:1. அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. Pray for others, intercede for others. பிறருக்காக ஜெபிப்பது திருச்சபையில் இருப்பவர்களுடைய பொறுப்பு, கடமை. And all the more, கடமை அப்படின்றதை விட அழகா சொல்லணும்னா பாக்கியம். It is not your duty, but it is your privilege. பிறருக்காக ஜெபிச்சு பாருங்க, பிறருக்காக ஜெபிச்சு பாருங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறத நிறுத்தி பிறருக்காக ஜெபிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உங்களுடைய வீட்டில் ஒரு ஆளுக்கு கல்யாணம் நடக்கலையா? கல்யாணத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கீங்களா? திருமண தடை நீக்க ஜெபிக்க வந்திருக்கீங்களா? இன்னைக்கு ஆராதனையில, ஆண்டவரே நான் எதற்காக ஜெபிக்க வந்தேனோ, என்னுடைய வீட்டில் ஒரு ஆளுக்கு கல்யாணம் நடக்கல, 1000 பேருக்காக நான் ஜெபிக்கிறேன். Pray for others. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் இருந்தால் அந்த துன்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாத ஒரு 1000 பேரை கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு கடன் தொல்லை இருந்தால் நீங்க உங்களுடைய கடன் தொல்லையிலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்க வந்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு 1000 பேருக்காக ஜெபிங்க. உங்களுக்கு குழந்தை இல்லை, அந்த குழந்தைக்காக, குழந்தை பிறப்பிற்காக ஜெபிக்க வந்திருக்கீங்க, உங்களுடைய பொண்ணுக்காக பையனுக்காக குழந்தை வேணும் வர வேண்டி ஜெபிக்க வந்திருக்கிறீங்கன்னா ஒரு 1000 பேருக்காக ஜெபிங்க. சுயநலம் இல்லாம ஜெபிங்க. Surely your prayers will be answered. போனதுக்கு முந்தின வருஷம் குழந்தை வரம் வேண்டி ஜெபிச்சுட்டு போன ஒரு குடும்பம், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கான், அவனுக்கு 9 வயசு ஆகுது. ரொம்ப வருஷமா அவங்க பிளான் பண்றாங்க, ப்ரேயர் பண்றாங்க, ஆனால் குழந்தை பிறக்கவே மாட்டேங்குது. 2வது ஒரு குழந்தை அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படின்னு அந்த குழந்தை வர வேண்டி ஜெபிக்கிறதுக்காக ஒரு நாள் ஒதுக்கி வச்சோம். அந்த ஒன் டே ப்ரேயருக்கு இந்த ஃபேமிலி வந்திருந்தாங்க, பெங்களூர்லேருந்து வந்தாங்க, சென்னைக்கு எல்லாருக்கு வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. அந்த பிளெஸிங் வாங்கும்போதே அவங்க சொல்றாங்க, ஐ ஃபெல்ட் சம்திங் மூவிங் இன் மை womb அப்படின்னாங்க. ஃபாதர், ஐ ஃபெல்ட் சம்திங் ரியலி மூவிங் இன் மை womb. என்னமோ ஒரு அதிர்ச்சி நான் அனுபவிச்சேன், ஒரு உணர்ந்த ஃபாதர் அப்படின்னாங்க. ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதமாக தெரியல, எப்போ அவங்க திரும்பி கூப்பிட்டாங்கன்னு தெரியல. அவங்க மெசேஜ் போடுறாங்க ஓவர் த ஃபோன், வாட்ஸ்அப், ஃபாதர் ஐ எம் கன்சீவிங் மை 2nd child ஃபாதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 9 வருடங்களுக்கு பிறகு 2வது ஒரு குழந்தை தந்தாண்டவர் ஆசீர்வதிச்சார். இப்போ இந்த ரீசெண்டாக குழந்தை வர வேண்டி ஜெபிச்ச பொழுது அந்த குழந்தையை சாட்சியமாக கொண்டு வந்தாங்க. அந்த குழந்தையை பெங்களூர்லேருந்து தூக்கிட்டு வந்தாங்க, சாட்சியம் சொல்கிறதுக்காக வந்தாங்க. பிறருக்காக ஜெபித்து பாருங்கள், பிறருக்காக ஜெபித்து பாருங்கள், உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். இயேசு கிறிஸ்து வந்தது ஒரு தூய்மை சடங்குக்காக. அதற்கு ஒரு நேரம், அந்த நேரம் என்ன? இயேசுனுடைய பாடுகளின் நேரம், இயேசுவின் மரணத்தின் நேரம், இயேசுவின் உயிர்ப்பின் நேரம். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பெண்ணே என் நேரம் இன்னும் வரவில்லையே. இந்த நேரத்திற்காக தானே நான் வந்தேன், தூய்மை சடங்குக்காக தானே வந்தேன்.
நிலைவாழ்வை தரதானே வந்தேன். மகனா மகளா மாற்றதானே வந்தேன் நான். அப்போ அதுக்கு என்ன வேணும்? தூயாவை தரதானே நான் வந்தேன். அந்த நேரம் இன்னும் வரவில்லையே பெண்ணே, நேரம் இன்னும் வரவில்லையே. நேரம் விழுந்த பொழுது தூய ஆவியானவரால் தூய்மையாக்கப்பட்டவர்களுக்கு, மகனாக மகளாக மாற்றி பெற்றவர்களுக்கு, திருச்சபையாக மாறியவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை தாயாக கொடுத்துட்டு போகிறார், அம்மாவாக கொடுத்துட்டு போகிறார். இதுதான் டிவைன் மர்சி பிக்சர். டிவைன் மர்சி பிக்சர் இயேசுனுடைய உயிர்த்த பிறகு இருக்கிற பிக்சர் கிடையாது. இயேசுனுடைய அந்த மரணத்தினுடைய பிக்சர் தான். உயிர்த்த ஆண்டவரை காமிக்குது, ஆனால் இயேசுனுடைய மரணத்தில் என்ன நடந்தது அதான் காமிக்குது. ஒரு சைடு ரெட்டு, இன்னொரு சைடு ஒயிட்டு, 2 rays. இது ரெண்டுமே 2 விஷயங்களை குறிக்குது. இயேசுனுடைய கடைசி துள்ளி ரத்தமும், இயேசுனுடைய கடைசி துள்ளி தண்ணீரும். தண்ணீர் எதை குறிக்கிறது? தண்ணீர் எதை குறிக்கிறது? ரத்தம் எதை குறிக்கிறது? இயேசு விட்டுட்டு போன கடைசி 2 விஷயங்கள், இயேசு உனக்கு தந்துட்டு போன 2 விஷயங்கள். ஒன்று ஞானஸ்தானம், இன்னொன்று திவ்ய நற்கருணை. தட் இஸ் த டிவைன் மர்சி பிக்சர். டிவைன் மர்சி பிக்சர் இயேசு விட்டுட்டு போன ஞானஸ்தானம், இயேசு விட்டுட்டு போன திவ்ய நற்கருணை. மகனாக மகளாக மாற்றும் ஞானஸ்தானம், அதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தும் திவ்ய நற்கருணை. இதை தந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து அழகாக கொடுத்துட்டு போன ஒரு கிஃப்ட் தாங்க, பெண்ணை தாயாக மாற்றி, திருச்சபையினுடைய தாயாக மாற்றி கொடுத்துட்டு கடைசியில் இயேசு சொன்ன வார்த்தை தான், எல்லாம் நிறைவேறிற்று. பிரைஸ் தி லார்ட். தூய்மை சடங்குக்காக வந்து தூய்மைப்படுத்தி மகனாக மகளாக மாற்றி திருச்சபையை நிறுவி அதற்கு ஒரு தாயை ஏற்படுத்திய பிறகு இயேசு சொன்னாரு, எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம். சோ மதர் மேரி வாஸ் இன் த பிளான் ஆஃப் காட். பெண்ணை தாயாக மாற்றும் ஒரு சடங்கு ஆண்டவருடைய மனசுல இருந்தது. அந்த பிளானை கொடுத்துட்டு சொல்றாரு, எல்லாம் நிறைவேறிற்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 கற்சாடிகள். அந்த 6 என்னது? 6 அப்படின்றது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டினுடைய குறைகள். அந்த 6 கற்சாடிகளில் தண்ணீரை ரொப்பி நான் உனக்கு கொடுக்க போற 7வது ஒரு விஷயம்தான் தூய ஆவியானவர். அதான் இந்த முந்தைய ரசம் பிந்தைய ரசம். நீ எங்களுக்கு கொடுத்தது எல்லாமே அப்போ ஐயோ மட்டமான ரசத்தை கொடுத்துட்டு இப்போ நீ எங்களுக்கு நல்ல தரமான ரசத்தை கொடுக்குற அப்படின்னா பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும். 10 கட்டளைகளும் தூய ஆவியானவரும். ஸோ இது எழுதப்பட்டது சரக்கடிக்கிறவங்களுக்காக கிடையாது, தூய ஆவியானவரை கொடுப்பதற்காக இயேசு வந்தார். சரக்கை கொடுக்க தான் வந்தார். சரக்கு இஸ் ஈக்குவல் டு தூய ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். இயேசு கொடுத்துட்டு போன சரக்கு என்ன? தூய ஆவியானவருடைய இங்கிலீஷ் என்ன? ஹோலி. இன்னொரு வார்த்தை ஹோலி, ஹோலி ஸ்பிரிட். சரக்குக்கு இங்கிலீஷ்ல சொல்ற வார்த்தை என்ன? ஸ்பிரிட். பிரைஸ் தி லார்ட். இயேசு வந்தது இந்த ஸ்பிரிட்டை கொடுக்க தான் வந்தார். பிரைஸ் தி லார்ட். என்ன ஃபாதர் இப்படி சொல்லிவிட்டீங்க? நான் சொல்லுங்க, பைபிள் தான் சொல்லுது. பெந்தெக்கோஸ்துன்னு ஒன்று நடந்தது இல்லையா? பெந்தெக்கோஸ்து நடந்த பொழுது அது எத்தனை மணிக்கு நடந்தது? காலையிலையா, மத்தியானமா, சாயங்காலமா, நைட்டா? நைட்டு. பிரைஸ் தி லார்ட், வெரி குட். காலையிலையா? பெண்டெக்கோஸ்ட் எத்தனை மணிக்கு நடந்தது? மதியம் 3 மணிக்கு, 9 மணிக்கு. பெண்டெக்கோஸ்ட் நடந்த டைம் என்ன? 12 மணி. நைட்டா மதியானமா? மத்தியானம். பைபிள் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாமா? பைபிள் எடுத்து வாசிங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் சாப்டர் 2 verse 11. திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 11வது திருவசனம். திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 11வது திருவசனம். யூதம் தழுவியரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் தம் மொழிகளிலே தமிழ் வாசிக்க தெரியாதா இல்லை கண்ணு தெரியலையா? எல்லாரும் மலைத்து போய் இதன் பொருள் என்ன கேட்டவாரே. அப்போ பாருங்களேன், இதே கோயில் எல்லாம் இருக்கிற மாதிரி தாங்க எல்லா பங்குலையும் இருப்பாங்க. சில விஷயம் நல்லது நடக்கும்போது சிலவங்கலாம் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க, ஆனால் இங்கே குறை சொல்கிறவங்க இருப்பாங்க, அடுத்து குறை சொல்கிறவங்க இருப்பாங்க. பாருங்க,
பாத்தீங்களா? அடுத்தவங்க சொல்றாங்க, இவன் இந்த தண்ணி அடிச்சு வந்திருக்கிறான் ஐயா, இனிய மதுவை குடித்தவர்களோ போல இருக்கிறாங்க. கிண்டல் செய்தனர். அப்பொழுது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். வழுமக்களே, இதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கவனமா கேளு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க தண்ணி அடிச்சவங்க இல்ல. இப்பொழுது காலை 9 மணி தான் ஆகுது. அப்ப பெந்தகோஸ்து நடந்தது எப்போ? காலையில 9 மணிக்கு. காலையில 9 மணிக்கு. அப்ப கேட்கிற கேள்வி பாருங்க, காலையில 9 மணிக்கு எவனா சரக்கு அடிப்பானா? அடிப்பான். இன்னைக்கு அடிப்பான், அன்னைக்கு இல்ல. இன்னைக்கு 24 hours அடிக்கிறவங்க இருக்காங்க, அன்னைக்கு அடிக்கிறது இல்லை. அதனாலதான் அவர் கேட்கிறார், காலையில் 9 மணி தான் ஆகுது, யாராவது குடிக்கிற மாதிரி. அப்போ ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, the first Catholics were charismatic. The first Catholics were charismatic. அவங்கள பார்க்கும்போது எப்படி இருந்துன்னா, குடிகாரங்களை மாதிரி இருந்தாங்க. கத்தோலிக்கர்களை பார்த்தா எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவங்களை பார்த்தா எப்படி இருக்கணும்? குடிகாரங்களை மாதிரி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனா குடிச்சிட்டு அப்படி இருக்க கூடாதுங்க, பார்த்தா அப்படி இருக்கணும். தூய ஆவியான் உள்ள ஒரு சரக்கு போச்சுன்னா தைரியம் இல்லாதவனுக்கு என்ன வரும்? தைரியம் வரும். அப்ப அது அந்த தைரியத்தை கொடுக்கிறது யாரு? இல்ல, உள்ள போன சரக்கு இல்லையா? உள்ள என்ன போது? பயமா இருந்தவனுக்கு உள்ள ஒரு சரக்கு போச்சுன்னா தானா தைரியம் வரும். ஆனா சரக்கு கெட்டு அடங்கிச்சுன்னா அப்படியே பொத்து பாம்பு மாதிரி போயிடுவார். சோ உள்ள போற சரக்கு உங்களை இயக்கும். உள்ள என்ன சரக்கு போகுதோ அது உங்களை இயக்கும் என்றால், அது நல்ல சரக்காக இருந்தால், ரோமேயர் எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 14வது திருவசனம், ரோமன்ஸ் 8:14, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் பிள்ளைகள். பாத்தீங்களா? உள்ள சரக்கு போச்சுன்னா அந்த சரக்கு உங்களை இயக்கும். உள்ள என்ன இருக்கோ அதுதான் உங்களை இயக்கும். உள்ள பொறாமை இருந்தா எது உங்களை இயக்கும்? பொறாமை. உள்ள அன்பு இருந்தா அன்பு. உள்ள தூய்மை இருந்தா தூய்மை. உள்ள காமம் இருந்தால் காமம். உள்ள என்ன சரக்கு இருக்கோ அதுதான் இயக்கும். தூய ஆவியானவரால் இயக்கப்படுகிறவர்கள், இயக்கப்படுகிறவர்கள் கடவுளின் பிள்ளைகள். ஆண்டவர் ஒரு சரக்கு கொடுக்கதாங்க வந்தாரு. அந்த சரக்கு, அந்த போதை என்பது உண்மையான தூய்மையான சரக்கு. தூய்மை சடங்குல ஆண்டவர் கொடுத்த சரக்கு தூய ஆவியானவர் என்னும் சரக்கு, the spirit. நமக்கு எல்லாருக்குமே ஒரு போதை வேணும். ஆனா அந்த போதை நல்ல போதையா இருக்கணும். கணவன் மேல போதை இருந்தா மனைவி வேற ஆம்பளை தேடி போக மாட்டா. மனைவி மேல போதை இருந்தா வேற பொம்பளை தேடி போக மாட்டான். குடும்பத்துக்கு மேல போதை இருந்தா கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ குடும்பத்தை விட்டு போக மாட்டீங்க. கோயில் பங்கு, கோயிலுடைய வேலைகள் உங்களுடைய போதையாக இருந்தால் கோயிலை விட்டு போக மாட்டீங்க. நம்பிக்கை உங்களுடைய போதையாக இருந்தால் மூட நம்பிக்கைக்கு போக மாட்டீங்க. போதைகள் வேணும், நல்ல போதைகளாக இருக்கணும். தூய ஆவியானவர் தரும் போதையா இருக்கணும். அப்ப பணம்ன்ற போதை, பதவின்ற போதை இருக்காது. சென்னையில் ஒரு கோயிலை இடிக்கணும்னு ஆசைப்பட்டு நிக்கிறது யார் தெரியுமா? அந்த கோயில்ல பங்கு பேரவையில் இருந்த ஒரு மனுஷன். சென்னையில ஒரு கோயில்ல ஒரு பங்கு பேரவையில் இருந்த ஒரு மனுஷன் ரொம்ப வருஷமா அந்த பங்கு பேரவையோட தலைவராக இருந்திருக்கிறார். தலைவராக இருந்தவர் ஒரு நாள் ஒரு பங்கு சாமியார் வந்து சொன்னார், ஃபாதர், பிரதர், இவ்வளவு நேரம் நீங்க பங்கு தலைவராக இருந்துட்டீங்க, இனி நமக்கு ஒரு எலெக்ஷன் நடத்தலாம். இவர் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார், நடத்த வேண்டாம். கடைசியில் இவ்வளவு வாரம் சொல்லி பார்த்து இல்ல இல்லைன்றார். ஃபாதர் சொன்னார், அது எப்படி பிரதர் நடத்தாம இருக்க முடியும்? இட்ஸ் எ ரூல், டைசிஸ்க்கு ஒரு ரூல் இருக்கு, அதுபடி நம்ம நடத்துவோம் அப்படின்னார். நடத்தினாங்க. எலெக்ஷன் வச்ச பொழுது இவ்வளவு வருஷக்கணக்கா பங்கு பேரவை தலைவராக இருந்தவர் தோத்துட்டார். புதுசா ஒருத்தர் அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. இவரால் தாங்க முடியல, கோயிலை விட்டு வெளியே போயிட்டார். அந்த கோயிலுக்கு வரதில்லை, பூசைக்கு வரதில்லை, அந்த கோயில் பக்கமே தலை வைக்கிறது இல்லை. போய் கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, இந்த கோயில் நிக்கிற இடம் புறம்போக்கு நிலம், இடித்து தள்ளி விடுங்கள். அப்ப அவருக்குள்ள இருந்த போதை எந்த போதைன்னு பாருங்க. he was growing in church but he was not growing in Christ.
He was growing in church. பதவி ஆசைகள் மட்டுமே. கொயரில் என்ன சேர்க்கல அப்படின்னா அவ்வளோதான், நான் கோயிலுக்கே வரமாட்டேன். இனி கொயரில் நான் யாரையாவது சேர்க்கணும்னா என்னுடைய குடும்பமாக இருக்கணும், என்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும், தெரிஞ்சவங்களா இருக்கணும். பங்கில் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்சவங்க இருக்கணும், பிடிக்காதவங்க நான் துரத்திடுவேன். அப்போ எல்லா இடத்துலையும் இந்த பதவி ஆசைகள் இருக்கு. எல்லா இடத்துலையும் நிறைய இருக்கு, சொல்றவங்களுக்கு இருக்குது. எப்போ பார்த்தாலும் மற்றவங்களே சொல்லாதீங்க, உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு கிடைக்கல, அப்போ கிடைக்காதவங்க தான் அந்த புலம்பல். பாருங்க, இவ்வளோ பிரசங்கம் கேட்டுட்டோம், நிறைய இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கும் உள்ள பிசாசு, அது என்னன்னு தேடி பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்குள்ள ஏதாவது ஒரு போதைகள், தீய போதைகள் இருக்கு. முழு தூய்மை ஆக்கப்படல. தூய்மையாக்க வந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னைக்குமே நம்மளுடைய கை மற்றவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்க தப்பு பண்றாங்க, இவங்க தப்பு பண்றாங்க, நான் என்ன தப்பு பண்றேன்னு பிசாசு மறைச்சு வச்சிரும் நம்ம கிட்ட இருந்து. இஸ்ரவேல் பார்ந்தவர்களே, பல விதமான போதைகள், தீய போதைகள் காரணம் தெரியுமா? தூய போதை இல்ல, தூய ஆவியானவர் இல்ல. இந்த சாக்கடை கழுவ தான் ஆண்டவர் வந்தார். சாக்கடை கழுவி நீ மகனாக மகளாக மாறும் பொழுது every blessing is yours. ஏன்னா அந்த 14 வாசிச்சோம்ல, 15வது வசனம் வாசி பாருங்க. ரோமர் 8:15. அச்சத்திற்கு முள்ளாக்கும் மனப்பான்மையை இல்ல, பயம் இருக்காது உங்களுக்கு. அதனால் அப்பா தந்தையே என்று அழைக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டுட்டு போன அந்த போதை அப்படின்றது, சரக்கு அப்படின்றது தூய ஆவியானவர் என்னும் சரக்கு. You should be led by the Holy Spirit. See, பெட்ரோல் உள்ள இருக்கணும், உங்க வண்டிக்கு உள்ள இருக்கணும். அப்பதான் அந்த வண்டியை பெட்ரோல் இயக்கும். இல்லனா பெட்ரோல் இல்லனா வண்டி வழியில நின்று போயிடும். அப்படின்னா அந்த பெட்ரோல் இல்லாத வண்டியை டோ பண்ணிட்டு எடுத்துட்டு போகணும். வெளியிலிருந்து ஹெல்ப் பண்ண வேண்டியது வரும். பெட்ரோல் உள்ள இருக்கணும், டீசல் உள்ள இருக்கணும். உள்ள இருந்தா நல்ல ஸ்பீடா போகும் வண்டி. அப்படி உள்ள போனவர் தாங்க தூய ஆவியானவர். திருமுழுக்கு வழியா, பாப்டிசம் வழியா, நற்கரணை வழியா இன்னைக்கு போயிட்டு இருக்கிறார். பாவ சங்கீதம் வழியா இன்னைக்கு போயிட்டு இருக்கிறார். பட் we are not, இன்னைக்கும் கிளீனா இல்ல. நம்ம கிளீன் ஆவுங்க. இயேசு வந்தது கிளீன் பண்ண. அந்த ஒரு நேரம், இந்த நேரத்துக்காக தான் வந்தார். இது நம்ம கொண்டாடுற இடம் தாங்க திருப்பலி. இயேசுடைய பாடுகள், இயேசுடைய மரணம், இயேசுடைய உயிர்ப்பு கொண்டாடுற இடம் திருப்பலி. முழுமையாக தூய்மை அடையவில்லை என்றால் சிந்தித்து 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 குடும்பத்துல, வீட்டுல, பங்குல, கோயில்ல, திருச்சபையில, சமூகத்துல, பல இடங்களில் இயக்கப்பட வேண்டியது தூய ஆவியானவரால். தூய ஆவியானவரால் இயக்கப்பட வேண்டும். Once you are led by the Holy Spirit, your prayers will be met, your needs will be met. நீங்க ஜெபிக்க தேவையே கிடையாது. திருமணம் அதெல்லாம் தானா நடக்கும். கரெக்டான குடும்பத்துல கரெக்டான ஆள்கிட்ட போய் மாட்டுவீங்க. தப்பான ஆளுக்கு, தப்பான குடும்பத்துல போய் மாட்ட மாட்டீங்க. தப்பான எஜுகேஷன் இன்ஸ்டியூட் போக மாட்டீங்க. தப்பான ஸ்கூலுக்கு போய் மாட்ட மாட்டீங்க. தப்பான காலேஜில் போய் மாட்ட மாட்டீங்க. தப்பான வேலையில போய் மாட்ட மாட்டீங்க. தப்பான இன்ஸ்டிடியூஷன்ல போய் மாட்ட மாட்டீங்க. If you are led by the Holy Spirit, God will lead you to the right person, to the right institution, to the right family, to the right place. இந்த ஆழமான ஒரு நம்பிக்கை. தூய்மைப்படுத்துங்கள், தூய்மைப்படுத்துங்கள். பொறாமை, வெறுப்பு, கர்வம், ஆணவம் எல்லாத்திலிருந்து அடங்குவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்படிதாங்க யோவானுடைய நற்செய்தி 1வது அதிகாரம் 2வது அதிகாரம். இயேசு தூய்மைப்படுத்த வந்தாருனுடைய அழகான, அதுதான் 3வது அதிகாரத்துக்குள்ள போகும்பொழுதும் சொல்வார், மீண்டும் நீ பிறக்க வேண்டும். Be born again. Be born again. அதுதான் 4வது அதிகாரத்தில் அந்த பொண்ணுக்கிட்டே சொல்றாரு, நீ என்கிட்ட கேளு, நான் தண்ணியை தரேன், உன்னை தூய்மைப்படுத்த தண்ணியை தரேன். அழகான ஒரு கண்டினியூட்டி அப்படியே போகும். யோவான் 1ல் இருக்கும், 2ல் இருக்கும், 3ல் இருக்கும், 4ல் இருக்கும், 5வது அதிகாரத்தில் இருக்கும். 5வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது 5 மண்டபங்களுக்கு நடுவில் ஒருத்தர் இருப்பார். 5 மண்டபங்கள் 38 வருஷமா குணப்படுத்த முடியாமல் 5 மண்டபம். அப்ப 5 மண்டபம் என்ன? பழைய ஏற்பாட்டினுடைய 5 புத்தகங்கள், தோரா. 38 வருஷம் பழைய ஏற்பாட்டில் இந்த மக்கள் சுத்தி சுத்தி போன அந்த பாலைவனங்கள், இந்த பாலைவனங்கள் சுத்தி சுத்தி அலைஞ்சியே, 38 வருஷமா அலைஞ்சியே, கிடைக்கல எதுவுமே. இந்த 5 புத்தகங்கள் உன்னை காப்பாற்றல, நான் இப்ப காப்பாற்ற வந்திருக்கிறேன், உனக்கு காப்பாற்றப்பட விருப்பமான்னு கேட்கிறார். இன்னொரு வார்த்தையில் கேட்கிற, குணமடை உனக்கு விருப்பமா? ஸோ பைபிள் மேலே போற ஒரு மீனிங் இருக்கு, கீழே போற ஒரு மீனிங் இருக்கு. குணமடை விருப்பமா? அங்கிருந்து போறாரு 6வது அதிகாரம், ஃபுல் அண்ட் ஃபுல் அபவுட் நற்கருணை. அது நமக்கு நாளைக்கு பார்ப்போம். நற்கருணை
உன்னை தூய்மைப்படுத்த வந்த நற்கருணை. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். பதில்: ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியர்களும் எனது ஆன்மா குணமடையும். குணமடை உனக்கு விருப்பமான்னு கேட்கிறாரு. ஆன்மாவை குணப்படுத்தும் நற்கருணை தரார். இயேசு வந்தது தூய்மைப்படுத்த, மகனாக மகளாக மாற்ற. மகனாக மகளாக மாறினால் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஊதாரி பையன் எதுவுமே கேட்கல அப்பா கிட்ட. ஃபர்ஸ்ட் கேட்டான், பணத்தை கொடுனா. ஆனால் பையனா வந்தபோது என்ன தெரியுமா கேட்டான்? நான் வீட்டில் ஒரு வேலையாளாக இருந்துக்கிறேன். He did not ask for anything, but he was not deprived of anything. எதையுமே கேட்கல, ஆனால் எதையுமே கொடுக்காம இருக்கல. குளிப்பாட்டி தர அவன் கேட்கல, ஆடையை கேட்கல, மோதிரத்தை கேட்கல, ஷூவை கேட்கல, ஆனால் எதுவுமே அப்பா கொடுக்காம இருக்கல. ஒன்னே ஒன்று தான் கேட்டாங்க, என்ன பையனா எடுத்துக்க வேண்டாம், கூலி ஆளாக வச்சுக்கிறியான்னு தான் கேட்டான். பையனுக்குடைய எல்லா விதமான உரிமையும் கொடுத்து அப்பா எடுத்துக்கிட்டார். அப்போ நீங்கள் இன்னைக்கு கேட்க வேண்டியதும், ஆண்டவரே பையனா பொண்ணா எனக்கு மாறணும். மாறிட்டீங்கன்னா புண்ணாக்கெல்லாம் தானாக கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இயேசு வந்தது ரொம்ப மேன்மையான ஒரு விஷயத்துக்கு வந்தாருங்க. ரொம்ப மேன்மையான விஷயம். நம்ம இன்னைக்கு நம்மளுடைய மற்ற சகோதரர்கள் கேட்குற மாதிரி, ஹிந்துஸ் அவங்க கோயிலில் போய் இதை தான் கேட்குறாங்க, முஸ்லீம்ஸ் கோயிலில் போய் இதை தான் கேட்குறாங்க, புத்திஸ்ட் அவங்களுக்கு ஓகே காட் கிடையாது, எத்திஸ்ட். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுள்கிட்ட போய் அவங்ககிட்ட கேட்குற மாதிரி தான் இன்னைக்கு நம்மளும் நம்மளுடைய கடவுள்கிட்ட போய் அவங்க கேட்குற மாதிரி தான் கேட்குறோம். வாட் டிஃப்ரென்ஸ் யூ ஹேவ் இன் யுவர் ப்ரேயர்? ஃபார் தட் யூ ஷுட் நோ வாட் ஹி ஹஸ் கிவன். என்ன கொடுத்தாருன்னு தெரிஞ்சாதானங்க அதை கேட்க முடியும். என்ன கொடுத்தாருன்னு தெரிஞ்சாதானே கேட்க முடியும். அவர் கொடுத்துட்டு போனது துணையாளரை, அதை கேளுங்க. ஏன்னா இது என்னுடைய லூக் 9 அந்த வார்த்தை இருக்கு, லூக் 11 கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிட்டு கடைசியில் சொல்றது என்ன தெரியுமா? பிள்ளை, உன்னுடைய பிள்ளை முட்டை கேட்டால் தேளை கொடுப்பாயா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாயா? தீயவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை கொடுக்க விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் தந்தையாகிய கடவுளிடம் கேட்போருக்கு எத்துணை மாத்திரம் அவர் தூய ஆவியானவரை கொடுப்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும். தூய ஆவியானவருக்காக கேளுங்கள் கொடுக்கப்படும். ஞானத்துக்காக கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்போ கேளுங்கள்னு கேட்டது 2 மாடி வீடு கொடுங்க, சொந்த வீடு கொடுங்க, ஒரு பென்ஸ் கார் கொடுங்க, இல்லையா? பென்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆல்டோ காராவது கொடுங்க. இது இல்லை, கேளுங்கள் கொடுக்கப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது தூய ஆவியானவருக்காக கேளுங்கள் கொடுக்கப்படும். மகனாக மகளாக மாறுவீர்கள். மகனாக மகளாக மாறினால் எதெல்லாம் உங்களுக்கு வேணும்? சொந்த வீடா? தானா கிடைக்குங்க. உங்களுடைய நிலை யாராவது அபகரித்து வச்சுருக்காங்களா? தானா கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது மாட்டியிருக்கீங்களா? நீதி உங்கள் பக்கம் தானாக வரும். உங்களுக்குரிய நீதியை இவர் நடத்தி தருவார். ஆனால் நீங்கள் மகனாக மகளாக மாற வேண்டும்.